சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று மாத்திரம் தான், கர்த்தர் நல்லவர் மாத்திரமே. ஆமென். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர், நன்மைகளை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நம்ம யாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உன்னதர் நீரே மாட்சிமை நிறைந்தவரே. உன்னத நீரே மாட்சிமை நிறைந்தவரே, சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே. உன்னத நீரே மாட்சிமை நிறைந்தவரே, சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே. உந்தன் துதி பாடி உம்மை ஆராதிப்பே, இரு கரம் உயர்த்தி உம்மை உயர்த்திடுவேன். உந்தன் துதி பாடி உம்மை ஆராதிப்பேன், இரு கரம் உயர்த்தி உம்மை உயர்த்திடுவேன். உன்னத நீரே சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே. உன்னதர் உன்னத நீரே மாட்சிமை நிறைந்தவரே, சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே. எரிகோக்கள் முன்பாக நின்றாலும், என் நம்பிக்கை கலந்து போனாலும், எரிகோக்கள் முன்பாக நின்றாலும், என் நம்பிக்கை கலந்து போனாலும், பாதையிலே நீ தீபமாய், வெயிலிலே நீ நிழலுமாய். பாதையிலே நீ தீபமாய், வெயிலிலே நீ நிழலுமாய். தாங்குவி தப்புவிப்பி விடுவிப்பீரே, என்னை தாங்குவி தப்புவிப்பி விடுவிப்பீரே. உம்மை ஊதி பாடி உம்மை ஆராதிப்பேன், உந்தன் துதி பாடி உம்மை ஆராதிப்பேன், இரு கரம் உயர்த்தி உம்மை. உன்னத நீரே மாட்சிமை நிறைந்தவரே, சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே. உன்னத நீரே சொல்லுங்க, உன்னத நீரே மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா கலந்து சொல்லுங்க, சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே. உன்னத நீரே மாட்சிமை நிறைந்தவரே, சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே. என்னென்ன துன்பங்கள் வந்தாலும், என்னென்ன துன்பங்கள் வந்தாலும், பார்வோனின் சேனைகள் நின்றாலும், என்னென்ன துன்பங்கள் வந்தாலும், பார்வோனின் சேனைகள் நின்றாலும், வல்லவரே உந்தன் கரம் என்னை, நல்லவரே உந்தன் அரண் என்னை. வல்லவரே வல்லவரே தாங்கிடும் தப்புவிக்கும் விடுவிக்குமே, என்னை தாங்கிடும் தப்புவிக்கும் விடுவிக்கும், என்னை தாங்கிடும் தப்புவிக்கும் விடுவிக்குமே, என்னை தாங்கிடும் தப்புவிக்கும் விடுவிக்குமே. உந்தன் துதி பாடி உம்மை ஆராதிப்பேன், இரு கரம் உயர்த்தி உம்மை உயர்த்திடுவேன். உந்தன் துதி பாடி உம்மை ஆராதிப்பேன், இரு கரம் உயர்த்தி உம்மை உயர்த்திடுவேன். உன்னத நீரே
மாட்சிமை நிறைந்தவரே, சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே. உன்னதர் சொல்ல பார்க்கலாம். உன்னத நீரே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ணில் வீட்டு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், லைவில் இருக்கிறவங்க தான் ஏமாற்றலாம், நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஆமே, நீங்கள் நேராக நிற்கிறீங்க. ஆமே, கத்த நல்லவர். நம்ம அவரை எழுதுட்டு கத்த சமூகத்தை ஆராதிக்கலாமா? எத்தனை ரெடியாக இருக்கீங்க ஆராதிக்கும்படி? ஆமே, சத்தமாக சொல்லுங்களேன். நான் ஆண்டவரையை ஆராதிக்க துதிக்க ரெடியாக இருக்கிறேன். ஆமே சொல்லுங்கள். எத்தனை ரெடியாக இருக்கீங்க? ஆமாம், ரெடியாக இருக்கவங்க மாற்றக்காரங்களை வீட்டு தலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அப்போ எல்லாம் ரெடியாக இருக்கீங்க, பரவாயில்ல. ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமே கத்தரை ஆராதிங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பம் ஓடி போகும். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சந்தோஷமாக நீங்கள் ஆண்டவரை ஆராதிங்க, உங்கள் துன்பங்கள்லாம் ஓடி போகும். லைவில் இருக்கிறீங்களே சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஆமேன். உங்களுக்கு விடுதலை வேணுமா, அற்புதம் வேணுமா, நல்லா பாடுங்க. ஆமேன். ஆமாம், ஆண்டவரை எந்த அளவு நல்லா பாடுறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆமேன். சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவர் ஆண்டவர். ஆமேன். உங்களுக்கு எல்லை எல்லாவற்றும் கத்தர் எல்லாவற்றும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமேன். எல்லா நெருக்கமும் மாறிடம் நேரும், உன் சுகவாழ்வு துளித்திடும் காலம். ஆமேன். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், சுகவாழ்வு துளித்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், உந்தன் சுகவாழ்வு துளித்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும், கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். என்ன சொல்றீங்களா? நீங்க பாடும் போதே கவலையோட பாடுற மாதிரி இருக்கணும். ஆமென். சந்தோஷமா பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கலங்காதே என்றும் சொல்லுங்க. கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் வரைக்கும் அழைத்தவர் முன் செல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக அழகா பாட்டு போட்டிருக்கோம். ஆமென். அதனால நீங்க பார்த்து நல்லா பாடலாம். ஆமென். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், சுகவாழ்வு துளித்திடும் காலம். எல்லா நெருக்கமும் சுகவாழ்வு துளித்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோஹி, அவர் என்னாலும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோஹி, அவர் என்னாலும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நாங்கள் ஓடுங்கி போவதில்லை. நீங்க சொல்ல பார்க்கலாம். கைவிடப்படுவதில்லை, நாங்கள் ஓடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நாங்கள் அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நாங்கள் அவமானம் அடைவதில்லை, நாங்கள் அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, கைவிட நல்லா பின்னாடி வாய் தந்து பாடுங்களேன். நல்லா கேட்கலையே, பாடுங்க பாடுங்க. கைவிட இன்னும் நல்லா ஐப்பிச்ச பலமா. கைவிடப்படுவதில்லை, நாங்கள் அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமில்லை என்று, ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவிக்கின்றாயோ. சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவிக்கின்றாயோ. சொந்த பிள்ளையை
தந்தவரா, சொந்த பிள்ளையை தந்தவரா, மற்ற எல்லாமும் அருளிடுவார், மற்ற எல்லாமும் அருளிடுவார். ஒரு 3 முறை சொல்லமா? மற்ற எல்லாமும் அருளிடுவார், மற்ற எல்லாமும் மற்ற எல்லாமும் அருளிடுவார். அவர் நாமம் எல்ரோஹி, அவர் என்னாலும் காண்கின்றவர். நீங்க சொல்லுங்களேன், அவர் என்னாலும் காண்கின்றவர். நீங்க சொல்லுங்களேன், அவர் நாமம் எல்ரோஹி, அவர் என்னாலும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. அவமானம் நாங்கள் அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, 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 நாங்கள் அவமானம் அடைவதில்லை. இன்னும் ஒரு சில கைவிடப்படுவதில்லை, 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 நாங்கள் முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ. ஒன்றும் நினைத்தாதே, ஒன்றும் நினைத்திடாதே, நீ ஒன்றும் நினைத்திடாதே, புது வழி திறந்திடுவார் இயேசு, புது வழி திறந்திடுவார் இயேசு, புது வழி, இயேசு புது வழி திறந்திடுவார் இயேசு, புது வழி திறந்திடுவார். அவர் நாமம் எல்ரோஹி, அவர் என்னாலும் காண்கின்றவர். நீங்க சொல்லுங்க, அவர் நாமம் எல்ரோஹி, அவர் என்னாலும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நாங்கள் அவமானம் அடைவதில்லை. கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நாங்கள் அவமானம் அடைவதே இல்லை. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, வாய்களை திறந்து, நாங்கள் ஒருபோதும் கைவிட போவதில்லை. நல்லா உங்க வாய்களை திறந்து சொல்லுங்களேன், நல்லா அறிக்கை இடுங்களேன். நாங்கள் ஒரு நாளும் கைவிட போறதில்லை, ஒரு நாளும் நான் கைவிட போறதில்லை. எங்களை அழைத்த உண்மை உள்ளவர். நிச்சயம் எனக்கு அற்புதங்களை செய்வார், நிச்சயம் அதிசயங்களை செய்வார். ஒரு நாள் நாங்கள் அவமானம் அடைய போறதில்லை, கைவிடப்பட போறதில்லை, நாங்கள் அவமானம் அடைய போறதில்லை. நிச்சயம் எனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார் ஆண்டவர், நிச்சயம் எனக்கு அதிசயங்களை செய்ய போகிறார் ஆண்டவர். அழைத்த உண்மை உள்ளவர், நிச்சயம் எனக்கு நன்மைகளை செய்வார். நம்பிக்கையோடு இந்த நாளில் ஒருவேளை நம்பிக்கை உள்ள குறைவுலாம் இருந்தா உங்கள் கரங்கள் எல்லாம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் நம்பிக்கையெல்லாம் நீர் மாத்திரம் ஆண்டவரே, என்னை அழைத்து நீரப்பா. ஏசப்பா, நன்மையான காரியங்களை வாழ்க்கையில் செய்ய விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிரேயர் மூலமா ஆண்டவரே அப்பா, உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. துதிக்கும்படியா, எம்மை பாடும்படியா ஆண்டவரே கொடுத்ததுக்கு ஸ்லாக்கியத்துக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாம் சொல்லுங்களேன், ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இந்த மாலை வேளையில உங்களை புரிந்து கொண்ட தெய்வனாய் கர்த்தர் சொல்கிறார்,
நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மை செய்வேன், உனக்கு நன்மைகளை செய்வேன். நான் உனக்கு நன்மைகளை செய்வேன். நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடலை. உனக்கு தான் அற்புதம், உனக்கு தான் நன்மை, உனக்கு அதிசயம். கர்த்தர் தேடி வந்திருக்க தேவச்சனமே, உனக்கு மாத்திரமே உனக்கு அற்புதம். உன் வாழ்க்கைக்கு அற்புதம், உன் குடும்பத்திற்கு அற்புதம், செய்கிற வேலைக்கு அற்புதம். கர்த்தர் ஒருபோதும் உங்களை அவமானப்படுத்த மாட்டாரு. உங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். நிச்சயமாகவே எத்தனை பேர் சொல்லுங்க இந்த மாலை வேலம் கரங்களை உயர்த்தி, என்னை அழைத்த தெய்வம் நிச்சயமாகவே என்னை ஒருபோதும் எனக்கு விட மாட்டார், என் நன்மைகளை செய்வார் என்று சொல்லி உங்கள் கரங்களை எல்லாம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவீங்களா? என்னுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயம் எனக்கு அற்புதங்களை செய்வீரப்பா, நிச்சயமாக நன்மைகளை செய்கப்பா. நான் என்ன ஜபர் போச்சிருக்கோமோ, எந்த ஜபருக்கு காத்து கொண்டு இருக்கணுமோ, எங்கள் ஜப தேவைகள் எல்லாவற்றையும் கத்தரி அறிந்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. நெருக்கத்தில் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தில் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. சொல்லுங்க போலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நீங்க சொல்லுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாதியில். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்பா தோல் மேல இருக்கீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உண்மையாகவே அப்பா தோல் மேல இருக்கிறோம். நம்ம இதை குறித்து கலக்க வேண்டிய அவசியமே இல்லை, எதை குறிச்சும் நம்ம யோசிக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா அப்பாவுடைய தோல் மேல இருக்கிறோம். ஒரு பிள்ளை தன்னுடைய அப்பா தோல் மேல இருக்கும்போது எதை குறித்து யோசிக்க மாட்டான், என்ன பல்லவன்னு யோசிக்க மாட்டான், எங்க பாத சரியான யோசிக்க மாட்டான். ஏன்னா அப்பா தோல் மேல இருக்கும்போது அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அது வெயிலனாகட்டும், இவ்வளோ மழையா வந்தாலும் சரி, அப்பா தோல் இருக்க அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அது எப்பேற்பட்ட பள்ளங்களா வந்தாலும் சரி, கடமையோட பாதை வந்தாலும் சரி, எல்லா வருஷம் அப்பா பார்த்துக்கொள்வான்னு நம்பிக்கை எப்படி இருக்கும், அதே போல உன்னையும் என்னை உருவாக்கின ஆண்டவர் தோல் மேல இருக்கிற நம்ம
எதை குறித்து யோசிக்கிற அவசியமே இல்லை. ஒன்று மாத்திரம் சொல்லணும், நான் அப்பா தோல்மையில் இருக்கிற அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். அவர் என்னை அழைச்ச நிச்சயம் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவருக்கு அப்படியே சொன்னா, அவர் அழைத்தவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். அவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவன் சொன்னான். என் மகன் பலி கொடுக்க செல்லும்போது அவர் சொன்னான், ஒரு வார்த்தை சொன்னான், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நிச்சயமாகவே உங்களை அழைத்த ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நீங்க எது குறித்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க எல்லா கரங்களை வீட்டு சொல்லாம, ஒரே ஒரு இந்த வரியை பாடி முடிக்கலாமா? எல்லா கரங்களை வீட்டு சொல்லாமா? உங்க கரங்களை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோமா? 2 கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அப்பாவோட தொல்மையில் இருக்கிறவங்க மாத்திரம், நான் அப்பா தொல்மையில் இருக்கிறேன்னு சொல்லி எதுவுமே நினைக்கிறீங்க? இப்போ எதுவுமே நினைச்சு பாக்குறீங்க? அந்த நினைப்புள்ள மாத்திரம் என்னோட சேர்ந்து பாடலாமா? என்னோட கூட பாடலாமா? அடியா, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 அப்பகப்பனே, அப்பா எதை குறித்து உங்களுக்கு கலக்கம் இல்லை, எதை குறித்து எங்களுக்கு பயம் இல்லை. அப்பா நிச்சயமாகவே எங்களை அழைத்த தெய்வனாய் கர்த்தர் அப்பா நன்மையான காரியங்களை செய்ய விசுவாசிக்கிறோம். அப்போ வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், அதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதம் செய்ய விசுவாசிக்கிறோம். பெரிய கால செய்வராக. ஆமீன் ஆமீன். அப்படி அமரும் நல்லவர். Praise God. Thank you very much. Glory to God. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் நான் வரவேற்கிறேன், உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த 25ஆம் நாளிலே தேவன் நாம் கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நல்ல கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. இட்ஸ் a great day. ஆமென். காலங்களை எப்படி வேகமாக போய்கிட்டு இருக்கு பாருங்க அன்பானவர்களே. ஆரம்பிச்சே தெரியல, 25ஆவது நாளுக்கு வந்துட்டோம் நம்ம. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியும், நான் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்புக்காக கடைசியில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்புக்காக கடைசியில் ஜெபிக்கிறேன். அந்த பதில், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளானாலும் சரி, லைவில் பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைகளானாலும் சரி, ஒவ்வொரு நாளும் கடைசியில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிற அந்த குறிப்புகளை சரியாக கவனித்து அந்த ஜெபத்தை நீங்கள் கலந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். டோன்ட் லீவ் காட், டோன்ட் லீவ் காட். தேவனை விடாதீங்க. ஆமென் சொல்லுங்கள். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற வரை, அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற வரை நம்ம ஆண்டவரை விடக்கூடாது. ஆமென். ஸோ 40 days அவர்கிட்ட நம்ம வந்திருக்கிறோன்னா சும்மா யாரோ ஒரு மனுஷங்கிட்ட நம்ம வரல, மிகப்பெரிய தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். அற்புதம் செய்கிற தேவன், நம்ம நேசிக்கிற தேவன், நமக்கு நன்மை செய்கிற தேவனிடத்தில் வந்திருக்கிறோம், கொடுக்கிற தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். ஸோ கொடுக்குறவங்க கிட்ட தான் நம்ம வாங்கிக்கணும். ஆமென் சொல்லுங்க. சும்மா கொடுக்காத மனுஷங்கிட்ட போய் லோன்னு அவங்ககிட்ட அலைகிறத விட கொடுக்கிற கடவுளிடத்தில் வந்து அமர்ந்து, ஆண்டவரே நீர் கொடுக்கிறது நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன். இன்னொரு தடவை சொல்லுங்க, லார்ட் ஐ ரிசீவ். ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நாம் ஒரு ஃபில்மை பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஆண்டவரோட வார்த்தைக்கு போகலாம். ஸோ நான் வழக்கமாக சொல்கிறது தான், பழைய ஏற்பாட்டில் நமக்கு சரியான படங்கள் கிடைக்கல, அதனால் அந்த கருத்துக்கு சம்மந்தமான ஒரு படத்தை உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஃபில்மை தேடி எடுத்து போடுறோம். ஸோ இன்றைக்கி ஒரு புது இடம் போகிறோம். அந்த இடத்துக்கு பேர் ஆஸ்ரோத் ரைட்டுங்களா? ஆஸ்ரோத் இந்த இடத்துக்கு போகிறோம். ஆஸ்ரோத் என்றால் செட்டில்மெண்ட்டுன்னு அர்த்தம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த வார்த்தை. தேவன் உங்களுக்கு இது வரைக்கும் பண்ணாத செட்டில்மெண்ட் எல்லாம் இன்றைக்கி பண்ணிவிடுவார். ஆமாம். அது என்னென்ன செட்டில்மெண்ட்டு பாக்கி இருக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? செட்டில்மெண்ட் என்னென்னா, நமக்கு தர வேண்டிய பாக்கி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மளை செட்டில் பண்ணிவிடுவார். செட்டில்மெண்ட் சொல்லுங்கள், செட்டில்மெண்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு நில பிரச்சனை இருக்குதா, அந்த செட்டில்மெண்ட்டும் முடியும். உங்களுடைய குடும்ப பிரச்சனை இருக்குதா, அந்த செட்டில்மெண்ட்டும் முடியும். உங்களுடைய பண பிரச்சனை இருக்குதா, அந்த செட்டில்மெண்ட்டும் முடியும். ஆமென். காட் வில் செட்டில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ தேவன் இன்னைக்கு நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். என்னெல்லாம் நமக்கு பாக்கி இருக்கோ, என்னெல்லாம் விட்டு போயிருக்கோ, என்னெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு செட்டில்மெண்ட் பண்ணி God is going to restore, திரும்ப நமக்கு எல்லாவற்றையும் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால் முடியும், தேவனால் முடியும். ஆமென். இழந்தவைகளை திரும்ப தர தேவனால் முடியும். ஆமென், ஆமென்.
அதை விட சிறந்ததை தேவனால் கொடுக்க முடியும் அன்பானவர்களே. வாட் எவர் யூ ஹவ் லாஸ்ட் இன் யுவர் லைஃப், உன் லைஃப்பில் என்னெல்லாம் இழந்தீங்களோ அதை கொடுக்கறதில்ல, அதை விட சிறந்ததை தேவன் கொடுப்பார். ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு அந்த தரிசனத்தோட பாருங்க, பேதுரு எப்படி ரொம்ப எல்லாத்தையும் இழந்து பின்மாறி போனானோ அவனை கடவுள் தேடி வந்து அவனை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி அவனுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணார். பேதுருவே, உன் லைஃப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உனக்கு என்னென்னலாம் செட்டில்மெண்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லி யோவான் 21 அதிகாரத்தில் எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணார். பெந்தெகோஸ்தே நாளில் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தாரு, வல்லமையை கொடுத்தாரு. ஆண்டவர் அவனை வல்லமையாக பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. So the same God is going to bless you and make settlement with you. Amen. உங்களோட ஒரு செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன். எல்லாம் சத்தமாக கை வர சொல்லுங்கள், செட்டில்மெண்ட். இன்னைக்கு பாக்கி மொத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் செட்டில்மெண்ட் பண்ணிடுவார். என்னைக்கோ உங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் ஆண்டவர். ஞானஸ்நானம் எடுக்கும்போது அக்ரிமெண்ட் போட்டார், சர்ச்சுக்கு வரும்போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் படித்து பார்த்து என்னெல்லாம் உனக்கு பாக்கி இருக்கோ கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து தேவன் உனக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ண போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. பாரு, ரைட் பிரதர், அந்த படத்தை போ. ஹல்லேலூயா. இது இயேசு உயிர்த்தெழுந்த பின்னாடி இது ஒரு அற்புதமான இடம் பாருங்களேன். நாங்கள் நேரில் போயிருந்தோம், இந்த இடத்த நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இப்போ பேதுரு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்னால பேதுரு சீஷர் இடத்துல சொல்றான், சவுண்டு கொஞ்சம் ஓகே, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று பேதுரு சொல்லுகிறான். கூட இருக்கிற சீஷர்கள் எல்லாம் நாங்களும் வரோம், படிக்கிறதுக்கு வேற வழி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இயேசு இல்லை, இனி அவர் காப்பாற்ற மாட்டாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஆகவே தன் படகை எடுத்துக்கொண்டு சீஷர்கள், ஊழியம் செய்ய வேண்டிய சீஷர்கள் இப்பொழுது மீன் பிடிக்க போகிறார்கள். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, பேதுரு தலைமையில் சீஷர்கள் எல்லாம் மறுபடியும் பின்மாறி போய் பழைய தொழிலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ராத்திரி எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, வலையை போட்டு போட்டு. அவங்களுக்கு பழக்கமான கலிலேய கடல் தான், வழக்கமாக நிறைய மீன்கள் கிடைக்கிற ஒரு கடல் தான். நைட்டெல்லாம் ஃபிஷிங் வேலை பண்ணுறாங்க. ஏசி இல்லாத ஒரு படகு, ஏசி இல்லாத ஒரு பிஸ்னஸ், ஏசி இல்லாத ஒரு மீன் பிடிக்கிற தொழில். கரெக்டுங்களா? இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை. நல்லா பாருங்க, ராத்திரி எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, பழக்கமான தொழில் தான். இயேசு காலையில் அங்கே வர்றார். ஏதாவது உங்ககிட்ட சாப்பிட இருக்கா என் பிள்ளைகளேன்னு கேட்கிறார். ஆக்சுவலா அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஏசு சொல்றாரு, உங்கள் வலைகளை வலது பக்கத்தில் போடுங்கன்னு சொல்றாரு. ஏன் பின்மாறி போனவர்களை இயேசு தேடி வந்தார். இப்ப வலது பக்கத்தில் இயேசு சொன்னது போல வலையை போடுறாங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் இயேசு உங்களை தேடி வருகிறார். ஒன்றுக்கும் உதவாத நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. இரவு முழுக்க ஒன்றும் கிடைக்கல, ஆனால் இயேசு சொன்னபோது அவங்களை அவர் நேசித்ததினாலே ஏராளமான மீன்களை கொடுக்கிறார். 153 பெரிய மீன்கள் அந்த வலையில் மாட்டுகிறது. யாருன்னே தெரியல. பேதுரு சொல்றான், அவர் கர்த்தர்னு யோவான் சொன்ன உடனே பேதுரு கடல்ல குதிச்சு இயேசு கிட்ட வரான். அன்பானவர்களே, நீங்க அதை பார்த்தீங்க, அவன் கடல்ல குதிச்சு வேகமா இயேசு கிட்ட வரான். ஆண்டவர் ஒரு அனல் மூட்டுறார். ஸ்பிரிச்சுவலாகவும் அவங்களுடைய பிசிக்கலாகவும் உடம்புக்கும் வயிற்றுக்கும் தேவையானதை சுட சுட அப்பம் சுட்டு அதிகாலையில் அவங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறார். ஹல்லேலூயா. இதுதாங்க வேதாகமத்திலேயே அவரே ப்ரிப்பேர் பண்ண பிரேக்ஃபாஸ்ட். ஃபிஷ்ஷும் பிரெட்டும் கொடுக்குறாரு, எல்லாரும் சாப்பிட்றாங்க. அவங்க முகமெல்லாம் ரொம்ப சோகமாக இருக்கு. ஏன்னா இயேசுவை விட்டுட்டு மீன் பிடிக்க போனாங்க. ஆண்டவர் இப்போ யோனாவை பார்த்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்டார். ஆமாண்டவரே, உங்களுக்கு அது தெரியும், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னார். சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்ன நேசிக்கிறியான்னு மறுபடியும் 2வது தடவை கேட்டார். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னார்.
Feed my sheep. என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். Simon, மூன்றாவது முறை கேட்கிறார், son of யோனாவின் Jonas, குமாரனாகிய சீமோனே, நீ என்ன நேசிக்கிறியா என்று கேட்கிறாரு. thou me? அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாரத்தோடு கேட்கிற கேள்வி அது. இன்னைக்கு ராத்திரி கடவுள் உங்களை என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி. Thou knowest all. அவன் சொல்றான், ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியும்பா, Thou நான் knowest that உண்மையா I உங்களை love. நேசிக்கிறேன்ப்பா என்று அவன் உள்ள உடைஞ்சு பதில் சொல்றான். Feed my ஏன்னா sheep. என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு Verily, கட்டளையை verily, I say கொடுக்கிறார். unto thee, when thou wast young, நீ இப்பொழுது thou இளம் girdest வயதாய் thyself இருக்கிறாய், with உன் waist அறையை நீ whither கட்டிக் thou கொள்கிறாய். wouldst. முதிர் வயதிலே உன் அறையை வேறொருவன் கட்டுவான் என்று But when thou shalt be old, அவனுடைய மரணத்தை குறித்த வெளிப்பாட்டை thou இயேசு அவனுக்கு shalt சொல்ற. stretch forth thy hands, அதாவது சிலுவையில் தலைகீழாய் and இந்த another பேதுரு shall இரத்த gather thee and சாட்சியாய் carry thee whither thou மரிக்க wouldst போகிற not. காட்சியை ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். பின்னாலே பின்னாட்கள்ல Follow me. என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று சொல்றாரு. Lord, and what shall this man do? யோவானை குறித்து பேதுரு கேட்கிறார். அவர் என்ன அவருக்கு எப்படி மரணம் வரும்ன்ற மாதிரி What is that கேட்கிறாரு. to thee? ஆண்டவர் சொல்ற, நான் வரும் வரை அவன் இருக்க எனக்கு சித்தமானால் உங்களுக்கு என்னப்பா, என்ன பின்னாடி வா, என் பின்னாடி வாங்க என்று இயேசு சொல்றார். அதோடு அவர்கள் இயேசு பின்னாலே போகிறார்கள். கைகளை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆமென், 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 ஆமென். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் இது, ஃபில்மு. ஆமென். என்ஜாய் பண்ணீங்களா? ரைட், பின்னால் லைட் போட்டுக்கோங்க. ஓகே, God bless you. ரைட், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். when I saw that film, நான் அதை பார்க்கும்போது நான் ரொம்ப உடஞ்சி போய் அழுதேன். ஏன்னா ஆண்டவர் கூடவே 3.5 வருஷம் இருந்த சீஷர்கள், பேதுரு பர்டிகுலராக, they saw the miracles of God. தேவன் செய்த அற்புதங்களை அவர்கள் பார்த்தார்கள். தேவனோடு இருந்தவர்கள் சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க, நடந்தாங்க, பயணம் பண்ணாங்க, கூடவே இருந்தாங்க. அவருடைய வல்லமை அவங்களுக்கு தெரியும், அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சியும் அவர்கள் மீன் பிடிக்க போகிறேன்னு பின்மாறி போயிட்டாங்க. ஆமென். ஆமாம், எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். 3 முறை அவன் மறுதளித்தான், அது கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ ஒரே அடியாக ஊழியத்தை விட்டு ஆண்டவரை விட்டு பழைய தொழிலை செய்கிறதுக்காக போனாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. ஆமென். ஸோ when Jesus was not there, ஆண்டவர் அவங்களோட இல்லாத போது ஒரு மீனும் கிடைக்கவில்லை என்பார்களே. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனால் தேவன் அவர்களை நேசிக்கிறார். ஆமென். உங்களை கடவுள் நேசிக்கிறார், நம்மை கடவுள் நேசிக்கிறார். சொல்லுங்க, கடவுள் என்னை நேசிக்கிறார். சொல்லுங்க, கடவுள் என்னை நேசிக்கிறார். இயேசு எங்களை நேசிக்கிறார். அதனால தான் கர்த்தர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். ஆமென். அவர் ஒரு தரம் நம்ம சரியில்லைன்னா நம்மளை கைவிட்டுற கடவுள் இல்லை. ஒரு தரம் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக தப்பு பண்ணும்போது நம்மளை மறந்துடுற கடவுள் இல்லை. மறுபடியும் மறுபடியும் நம்மை தேடி வந்து நமக்கு என்ன செய்யணுமோ அந்த நன்மையை செய்து நம்மை மீண்டும் தூக்கி எடுக்கிற தேவன். ஆமென். ஸோ பேதுருவை கத்தை தூக்கி எடுத்தார், மறுபடியும் பயன்படுத்தினார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், தேவன் உனக்கு ஒரு செட்டில்மெண்ட் வச்சிருக்கிறாரு. அன்றைக்கி பேதுருவை ஆசீர்வதித்து அவனை திரும்ப அபிஷேகித்து அவனை உயர்த்தின ஆண்டவர், அவனை பயன்படுத்தின ஆண்டவர். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எவ்வளோ தூரத்தில் நீங்கள் இருந்தாலும், எவ்வளோ கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் இருந்திருந்தாலும், கடவுளை நம்பாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், இன்றைக்கி கர்த்தர் உங்களோட ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவார். ஆமேன். அவர் உங்களை திரும்ப தூக்கி எடுப்பார். ஆமேன். மீண்டும் கர்த்தர் உங்களை ஆதி நிலையில் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லமா? ஆமேன், ஆமேன். ரைட், வாங்க என்னாகமும் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் ஆஸ்தரோத் என்கிற இடம் அது. அந்த இடம் எங்கே இருக்குன்னா இந்த அதிகாரத்தின் கடைசியில் இருக்குது, அல்லது 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் கூட இருக்குது அந்த இடத்தினுடைய பெயர். ரைட், ஆஸ்ரோத். சொல்லுங்கள், ஆஸ்ரோத். ஸோ ஆஸ்ரோத் என்றால் செட்டில்மெண்ட். எல்லாம் சொல்லுங்கள், செட்டில்மெண்ட். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நிலுவையாக இருக்கிறதோ, எதெல்லாம் நடக்கலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, எதுக்காகலாம் நீங்கள் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் உங்களோட ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணுவார். God is going to make a settlement with you. ஹல்லேலூயா. நிலுவையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. ஆமேன்.
இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் திரும்ப அவங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். இஸ் கோயிங் டு ரெஸ்டோர். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தருவேன், இன்றைக்கே அதை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த இடத்துல ஆங்கிலத்தில் ஐ வில் ரெஸ்டோர் டபுள், ஐ வில் ரெஸ்டோர் டபுள், உங்களுக்கு இரட்டிப்பா நான் திரும்ப கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஸோ டேக் இட் யுவர் ப்ராமிஸ் as your ப்ராமிஸ். என்னன்னா, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இழந்திருக்கிறோமோ அதையெல்லாம் தேவன் இன்றைக்கு இரட்டிப்பாய் தரப்போகிறார். சத்தமா சொல்லுங்க, இரட்டிப்பாய் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இழந்தவைகளை இரட்டிப்பாய் தரப்போகிறார். சொல்லுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, இழந்தவைகளை இரட்டிப்பாய் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஐ டோன்ட் நோ ஹவ் he is going to give. எப்படி கொடுக்க போறாருனால எனக்கு தெரியாது, ஆனால் கொடுப்பார். ஆமென். அவரிடத்தில் 1000 வழிகள் இருக்கிறது அன்பானவர்களே. he is going to make a settlement. உங்களுக்கு நிலுவையில் இருக்கிற எல்லாத்தையும் கடவுள் இன்னைக்கு பே பண்ணி ஒரு செட்டில்மெண்ட்டை கடவுள் உங்களோட போட போறார். ஹல்லேலூயா. அவர் கடன் வைத்துக் கொள்ள மாட்டார். சத்தமா சொல்லுங்க, அவர் கடன் வைத்துக் கொள்ள மாட்டார். விளங்குதுங்களா? தேவனுக்காக நீங்கள் வாழ்ந்தபோது, தேவனுக்காக நீங்கள் கொடுத்த போது, தேவனுக்காக நீங்கள் இழந்த போது அவைகள் எல்லாம் கர்த்தர் கடனாக வைத்துக் கொள்ள மாட்டார். அவர் திரும்ப அதை பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ரைட்டுங்களா? ஆஸ்ரோத் சொல்லுங்க, ஆஸ்ரோத். பின்பு ஜனங்கள் வெரி குட், அந்த வசனத்தை போட்டார் பாருங்க. கிப்ரோ தத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆஸ்ரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆஸ்ரோத்திலே தங்கினார்கள். ஸோ இங்கே தான் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் 12ஆம் அதிகாரத்தில். இதை நான் ஒரு பிரித்து சொல்கிறேன். ஒன்று குறிச்சிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். மிரியாமின் பாவங்கள். நம்பர் 1, மிரியாமின் பாவங்கள். மிரியாம் வந்து மோசேயினுடைய சகோதரி. மோசேக்கு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 9 வயசு பெரியவங்க இவங்க. இப்போ வயசு அவங்களுக்கு 88. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. மிரியாம் வந்து உண்மையாகவே கடவுளை அவங்கள ரொம்ப ஆசீர்வதிச்சார். சின்ன பொண்ணாக இருக்கும்போது அதி புத்திசாலியாக இருந்தது. அவங்க அம்மா குழந்தைய கொண்டு போய் ஆற்றுல விட்டுரும் போது உங்களுக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ விவரமாக இருந்தது பாருங்கள். இந்த பொண்ணு போய் கரையில் நின்று இந்த குழந்தை எங்கே போகுது அந்த பெட்டியில்னு வாட்ச் பண்ணி பார்வோனுடைய குமார்த்திக்கிட்டே, அதுவும் டேஞ்சரான ஃபேமிலி அது, அவங்க தான் குழந்தைகளை ஆண் குழந்தைய கொலை பண்ண சொன்னவங்க. அங்கேக்கிட்டே போய் அந்த குழந்தைக்காக பேசி இவங்க அம்மாவையே கொண்டு போய் வழக்கு சொல்லி எப்படி சம்பளம் வாங்கி கொடுத்து திறமையான பொண்ணு. அதே போல் பைபிளில் முதல் பெண் தீர்க்கதரிசி யாருன்னா இந்த அம்மா தான். மிரியாம் தான் பெண் தீர்க்கதரிசி. ஆமீன் சொல்லாமா? God is anointed. That means God is anointed. அவளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசியாக கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பெண்களை அதிகம் நேசிக்கிறார். உங்களை கடவுளை அதிகம் நேசிக்கிறார். ஆமென். ஸோ ப்ராஃபட்னு ஆண்டவர் ஐடென்டிஃபை பண்ண லேடி வந்து இந்த அம்மா. நல்ல தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி செங்கடலில் கடந்து வெளியே வந்தபோது ஒரே ஒரு டேமரின் வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய ஒர்ஷிப் பண்ணாங்க தெரியுமா அந்த அம்மா? ஒர்ஷிப் லீடர் அந்த அம்மா. ஆமென். சகோதரிகளே, நீங்கள் நல்லா ஒர்ஷிப் பண்ணணும். ஆமென். நிறைய பாடுறவங்க இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பாடணும், நீங்கள் முன்னாடி வரணும், நீங்கள் இன்வால்வ் ஆகணும். நீங்கள் நான் ரெடின்னு சொன்னீங்கன்னா உங்களை பயன்படுத்தி நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தரை நாம் வீட்டில் ஆராதிக்கணும், சபையில் ஆராதிக்கணும். எந்த இடங்களில் கடவுளை உங்களால் உயர்த்த முடியுமோ நீங்கள் கடவுளை விடுதலையோடு நீங்கள் ஆராதிக்கணும். ஆமென். ஸோ மிரியாம் ஒரு வொர்ஷிப் லீடர். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். அந்த காலத்தில் இருந்த பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இல்லை. அவங்ககிட்ட ஒரு டேமரின் இருந்தது. டேமரினை தெரியுதா? ஒரு சின்ன ஒரு ரவுண்டாக கலகலன்னு இருக்குமே, அவ்வளோதான். அது ஒன்று வச்சு அடித்து அவ்வளோ ஜனங்கள் நடுவில் ஒரு பெரிய வொர்ஷிப்பை லீட் பண்ணி அந்த நீங்கள் 15ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். யாத்திராமத்தில் அவ்வளோ பாட்டுங்க. அந்த காலத்திலே என்ன சென்ஸுங்க, என்ன நாலேஜு. இது வந்து படித்து வரலைங்க. அவங்களுக்கு ஸ்கூலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. படித்து இந்த நாலேஜ் வரல. பைபிள் காலேஜில் படித்ததும் இல்லை, வேறு எந்த சர்ச்சுக்கு போய் அவங்க கற்றுக்கொண்டதும் இல்லை. The anointing that God has given, தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் அந்த அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தது. ஆமென். பெஸ்ட் வொர்ஷிப் லீடரை கடவுளை அவங்கள வச்சுருந்தாங்க. நிறைய ஆலோசனைகளை மோசேக்கு அந்த அம்மா கொடுத்தாங்க இந்த வனாந்தர பயணத்தில். ஆனால் எல்லாரும் சொல்லுங்க, ஆனால் எவ்வளோ பெரிய ஆளுக்கும் ஒரு நேரம் வருது இல்லை, அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கும் ஒரு கெட்ட காலம் வந்தது. வாசிக்கலாம் 1ஆம் வசனத்துக்கு. சரி, நான் தலைப்பை சொல்லிடுறேன். ஒரு 5 தலைப்பு இருக்குல்ல, அந்த தலைப்பை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணலாம். 1, மிரியாமின் பாவங்கள். ரைட்டுங்களா? நம்பர் 1, மிரியாமின் பாவங்கள். நம்பர் 2, தேவனின் தண்டனை. நம்பர் 2, தேவனின் கோபமும் தண்டனையும். எப்படி ஒன்றா வச்சுக்கோங்க, தண்டனை. நம்பர் 3, மோசேயின் நற்சாட்சி. மோசேயின் நற்சாட்சி. Number 3, மோசேயின் நற்சாட்சி. God's testimony about Moses. Number 4, மிரியாமின் மனம் திரும்புதல். Repentance of Miriam. மிரியாமின் மனம் திரும்புதல். Number 4. Number 5,
காட்ஸ் ரெஸ்டோரேஷன், தேவனின் திரும்ப தருதல் அல்லது குணமாக்குதல், அப்படி ஒன்று வச்சுக்கலாம். ஆமீன் சொல்லலாமா? ஓகேவா? சில பேர் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் எழுதாத ஆளுங்க என்ன பார்க்குறீங்க, எழுதுறவங்க நோட்டாக பார்க்குறீங்க. எனிவே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. கர்த்தருக்கு மகிமை. திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். மிரியாமின் பாவங்கள், தேவனின் தண்டனை, மோசேயின் நற்சாட்சி, மிரியாமின் மனம் திரும்புதல், தேவனின் குணமாக்குதல் அல்லது ரெஸ்டோரேஷன், திரும்ப தருதல். ஓகே, இந்த 5 தான். இதை நம்ம கொஞ்சம் தியானம் பண்ண போகிறோம். இப்போ வாசிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, மிரியாமின் பாவங்கள். அவ எப்போ எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின அவனுக்கு விரோதமாக பேசி. சரி கவனிங்க. நம்பர் 1, அவளுக்கு இருந்த பிரச்சனை. 2ஆம் வசனத்தை வாசித்துருங்க, அப்போ தான் கொஞ்சம் மொத்தமாக சேர்த்து சொல்லிடும். பேசினாரோ? அதுதான் அதுதான் போதும். விளங்கன மாதிரி தான். ஸோ இது வரைக்கும் நல்லா போயிருந்துங்க. இது ஒரே ஃபேமிலிங்க. அவங்க அக்கா மிரியாம் அக்கா, மோசே தம்பி, ஆரோனும் தம்பி தான். அண்ணன் ஆரோன் மோசேக்கு அண்ணன் அக்கா தான். அண்ணன் அக்கா ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களே எப்படி குதர்க்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. சரி, இந்த அம்மா அவனுடைய பாவங்கள் என்னன்னு நான் சொல்கிறேன். மிரியாம்ஸ் சின்ஸ், மிரியாமனுடைய பாவங்கள். நம்பர் 1, பின்னாலே குறை பேசுவது. பின்னாலே குறை, நேரில் பேசுறது குறை கிடையாது. இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு மாதிரி இருக்கும், அது சொல்கிறது பேக் பைட்டிங்னு பேர் இதுக்கு. ஒரு ஆளை பற்றி நேரில் பேசுறதுக்கு துப்பு இல்லைன்னா பின்னாடி பேசிக்கிறது. ஐயா, தேவனுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய பாவம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவரை குறித்து நீங்கள் பேச வேண்டுமானால் நேரில் பேசுங்கள். நேரில் பேச முடியாவிட்டால் பேசாதிருங்கள். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஒருவரை குறித்து பேச வேண்டுமானால் நேரில் பேசுங்கள். பேச முடியாவிட்டால் பின்னாடி பேசுங்களா? முன்னாடி பேச முடியாவிட்டால் பின்னாடியும் பேசாதிருங்கள். ஆமென். நோ, தட் இஸ் ஹைலி தேவனால் விரும்பத்தகாத ஒரு செயல் அன்பார்களே. தேவன் அதை வெறுக்கிறார். ஸோ மிரியாமுக்கு அப்படிதான். அவங்க அவனுக்கே தெரியாது. மோசே கிட்ட நேராக போய் சொல்லியிருக்கலாம், டே தம்பி தானே, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, நீ இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நேரில் போய் சொல்லியிருக்கலாம். ஒரே வீடு, ஒரே குடும்பம், ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்துக்குன்னு மோசேக்கு தெரியாமல் இவங்க பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க, குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, தேவனுக்கு இந்த பின்னாடி போய் பேசுறது, குறை சொல்லுகிறதை தேவன் அறவே வெறுக்கிறார். ஆமென். விளங்குதான் நான் சொல்கிறதுன்னு பாருங்களே. இந்த மூத்த குமாரன் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தான். அவன் எப்படி போனான், அவன் வேசைகள் எடுத்து ஆஸ்திகள் அழிச்சான், அவன் எல்லாத்தையும் வீணாகிட்டு வந்துட்டான். அவன் திருப்பி வந்தா அவனுக்கு விருந்து வைக்கிற, அவனுக்கு ஒரு கொண்டாட்டம் வைக்கிற, எனக்கு அது பிடிக்கல, ஆச்சா போச்சான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். உனக்கு பிடிச்ச வா, பிடிக்கலன்னா போ. இந்த டைலாகெல்லாம் எதுக்கு? டோன்ட் டாக். நன்மையை குறித்து பேசுங்கள். தீமையாக இருந்தால் பேசாதிருப்பது நல்லது. ஆமீன் சொல்லுங்க. ஆனால் கஷ்டமான விஷயம் இது. பார்த்தீங்களா நீங்க, இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருத்தரை பற்றி பேசாம இருக்க. சொல்லுங்க. யாரை பற்றியும் பேச முடியலன்னு வச்சுக்க, அட்லீஸ்ட் உங்கள் ஒய்ஃபு அல்லாட்டி ஹஸ்பண்டு, எங்கள் வீட்டுக்காரன் இப்படி தாங்க கிறுக்கத்தனமாக பண்ணுவாங்க தேனாட்டி யாருக்கிட்டையாவது போய் சொல்லுவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம ஆளுங்களுக்கு. அதே போல் மனைவியை குறித்தும் பிற இடத்துல போய் சொல்கிறது, பிள்ளைங்களை கொடுத்து போய் தேவையில்லாமல் சொல்கிறது. பிள்ளைங்களாங்க, கடவுள் ஏன் தான் இந்த பிள்ளைங்களை கொடுத்தானோ அப்படின்ட்டு போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது. கடைசியில் நம்ம படத்துக்குன்னு துப்புனா நம்ம மேலே ஓடுற மாதிரி நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பத்தை பற்றி ஊரெல்லாம் சொன்னால் அது நம்மளே துப்பிக்கிற மாதிரி அன்பானவங்களே. பிறரிடம் உங்கள் குறைவுகளை சொல்லக்கூடாது அன்பானவர்கள். ஸோ மிரியாம் கிட்ட இருந்த நம்பர் 1 பாவம் என்னென்னா பின்னால் குறை பேசுவது. இயேசுவின் நாமத்தில் அந்த பாவம் ஒருவேளை இன்னைக்கு நம்மக்கிட்ட இருந்தால், தேவனே என்னை மன்னியும் ஆண்டவரே, இந்த பாவத்தில் என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, நன்மையானவர்களை பேச எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இல்லாவிட்டால் பேசாதிருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கைகளை ஊற்றி ஆமேன்னு சொல்லலாமா? 2வது அந்த 1ஆம் வசனத்திலே போடுங்க. 2வது அந்தம்மா எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம், அதாவது மோசே ஒரு கல்யாணம் பண்ணு. இது ஒரு பெரிய டிஸ்பியூட் இருக்கு, அதுக்கு நம்ம போக வேணாம். என்னன்னா, மோசேயினுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டு இது 2வது ஒய்ஃப்ன்றாங்க. முதல்ல இருந்தது ஒரு ஆசாரியனுடைய குமார்த்தி, பக்தியான லேடி, சிப்போரால் தானே. அந்த அம்மா இறந்துட்டு இவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியாது. அதை எழுதுறவங்களே டவுட்டாக எழுதுறாங்க, அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலான்னு.
ஸோ அது அந்த அம்மாவே கூட எத்தியோப்பிய ஸ்திரியா கூட இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேத வல்லுநர்களுக்கே இது புரியலன்னா நம்ம அதை எடுத்துக்கிட்டு மல்லு கட்ட வேணாம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஸோ மோசே வந்து ஒரு பரிசுத்தவான். கண்டிப்பாக அவர் வந்து ரெண்டாவது அவருக்கு எங்கெங்க கல்யாணம் பண்ணிக்கணும் வாழறதுக்கு நேரம் இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள். இத்தனை 30 லட்சம் பேரை மல்லு கட்டின்னு இருந்தால் அவர் கல்யாணம் பண்ணி சம்சாரத்தை எங்கே பார்க்குறது, பிள்ளைங்களை எங்கே பார்க்குறது? ஒரு தரம் அவங்க ஒய்ஃபை கூட்டின்னு அவங்க மாமனார் வருவார், 2 பசங்களையும் கூட்டின்னு வருவார். கண்ணா நீ ஊருக்கு வேலை செய்கிறேன், ஜனங்களை கூட்டின்னு போகிறேன், கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்றதெல்லாம் இருக்கட்டும். உன் பொண்டாட்டி பிள்ளையும் என் வீட்டில் விட்டுட்டு இத்தனை நாள் நீ பாட்டுக்கு போயின்னு இருந்தால் இவங்க கதி என்ன எனக்கு தெரியாது, நான் விட்டுட்டு போகிறேன்னு ஒரு தரம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் மாமனார். இல்லைங்களா? ஸோ இப்போது இவர் திருமணம் பண்ணினா அந்த எத்தியோப்பிய ஸ்திரீக்காக ஏன் இவனை கோவம் பண்ணா? ரேசிசம். அதாவது எத்தியோப்பியர்கள் கருப்பாக இருப்பார்கள். ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி அது எத்தியோப்பியா, கருப்பாக இருப்பார்கள். அதனால் இந்த மிரியாம் வந்து வெள்ளையாக இருப்பாங்க. இருக்கட்டுமே, அழகாக இருந்தால் என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிரியாம் நல்ல கலராக அழகாக இருப்பாங்க 88 வயசுலேயும். ஆனால் மோசே விவாகம் பண்ணின அந்த அம்மாவை ஒரு மாதிரி அற்பமாக பார்க்குறாங்க. ரேசிசம், அதாவது கம்யூனிட்டி, ஜாதி, மதம், இனம், கலர், நிறம் சொல்கிறாங்க இல்லையா, இதை பார்க்குறாங்க. அதனால அவளை அற்பமாக எண்ணினாள். த சின் நம்பர் 2, பாவம். 2வது பாவம் என்னன்னா மிரியாம் செஞ்சது அற்பமாக எண்ணினாள். பிறரை அற்பமாய் எண்ணக்கூடாது. சொல்லுங்க, பிறரை அற்பமாய் நினைக்கக்கூடாது, பேசவும் கூடாது. ஆமென். நம்ம கீழே இருக்கிற ஒருத்தர் அற்பமாக நினைச்சா நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மள அற்பமாக நினைப்பான். கரெக்டா? எல்லாருக்கும் ஒரு செக் வச்சிருக்கிறார் ஆண்டவர், எல்லா இடத்துலையும் ஒரு செக் வச்சிருக்கிறார். கரெக்டுங்களா? ஸோ அதனால நமக்கு மேலேயும் இருக்கிறாங்கன்ற பயம் நமக்கு இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கிறார்ன்ற பயம் இருக்கணும். கர்த்தர் பேசுகிறவர், கேட்கிறவர், பார்க்கிறவர்ன்ற பயம் இருக்கணும். அதனால பிறரை நாம் ஒருபோதும் அற்பமாய் நினைக்கக்கூடாது. நீ படிச்சிருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடவுள் உங்களை உயர்த்தி வச்சிருந்தா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். வளர வளர நமக்கு தாழ்மை இருக்கணுமே ஒழிய இந்த மாதிரி மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. சின் நம்பர் 2, பிறரை அற்பமாய் நினைக்க கூடாது. ஆமென். நம்பர் 3, 2ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ? எல்லாரும் என் கூட சொல்லும், கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ? கர்த்தர் இந்த பாஸ்டர் கிட்ட மட்டும்தான் பேசுவாரோ? இந்த பாஸ்டர் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுவாரோ? சில நேரத்தில் மனசில் வரும் இல்லை, சில நேரத்தில் யோசிக்க தோணும் இல்லை. நம்மளை கடவுள் எந்தெந்த ஏரியாவில் வச்சிருக்கிறாரோ அந்தந்த ஏரியாவில் நம்ம பயபக்தியாக இருக்கும். ஆமென். முதல் கடவுள் எனக்கு கொடுத்த ஊழியம் என்னென்னா, சின்ன பசங்க சண்டே ஸ்கூல் ஊழியம் தான். சென்னையில் கீழ்பாக்கில் சின்ன பசங்களுக்கு போய் சண்டே ஸ்கூல் நடத்திட்டு வருவேன். அதுதான் நமக்கு கொடுத்த ஊழியம். அந்த ஊழியத்தை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் ரொம்ப நாள். கடவுள் அப்புறம் சபை ஊழியம்னு கடவுள் அழைச்ச பொழுது நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமென். இது இல்லைன்னா வேற ஊழியத்தை நான் செஞ்சுட்டு இருக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ தேவன் நமக்கு எந்தெந்த இடத்தில் எந்தெந்த பதவி அல்லது ஜாபை கொடுத்துருக்கிறாரோ அதற்கேற்றாற்போல் நாம் வாழ வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவுக்கு கொடுத்த பதவியை மிஞ்சிட்டு கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ? எங்களை கொண்டும் பேசினதில்லையோ? உன்னை கொண்டு தானே பேசினார் ஆண்டவர், உன்னையும் கர்த்தர் பயன்படுத்தினார் தானே. ஆனால் இந்த எண்ணம் எதனால் வந்தது? 3வது, மிரியாமுக்கு பெருமையான எண்ணம் இருந்தது. ஆமென். நம்பர் 3, she had a pride. கடவுள் எங்களை கூட தான் பயன்படுத்துகிறாரு, உங்களை மட்டுமா பயன்படுத்துகிறாரு? உன்னை விட நல்லா தான் கடவுள் எங்களோட பேசுகிறாரு. உனக்கும் தரிசனம் கிடைக்குது, எங்களுக்கும் தரிசனம் கிடைக்குது, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கிடைக்குது, எனக்கு. இதில் என்ன பெருமை இருக்கிறது என்பார்களே? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. மனசில் வச்சுக்கணும் அன்பார்களே, நீங்கள் எவ்வளோ தேவனும் நம்மை உயர்த்தினாலும் அன்பார்களே அது தேவனுடைய கிருபை என்று சொல்ல வேண்டும். ஆமென். எவ்வளவு கர்த்தர் உங்களை உயர்த்தினாலும் சரி, எவ்வளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வித்தாலும் சரி, எவ்வளவு நம்மளை தாழ்த்த முடியும், இதெல்லாம் தேவனுடைய கிருபை. இதெல்லாம் நான் அல்ல, என்னாலே அல்ல. ஆமென். தாவீது எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் பாருங்களே, ஈவன் அவன் ஒய்ஃபே ஒரு தரம் இவர் வந்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு வரும்போது 20 வருஷமாக உடன்படிக்கை பெட்டி வந்து எருசலேமுக்கு வரவே இல்லை, சீயோனுக்கு வரவே இல்லை. சவுல் காலத்தில் தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெலிஸ்தியர்கள் சவுல் காலத்தில் அந்த பெட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷமாக அந்த பெட்டி எருசலேமுக்கு வரவே இல்லை. தாவீது ஆட்சிக்கு வந்த உடனே அவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஆமென். மற்றவனுக்கெல்லாம் வந்தால் அரண்மனை கட்டிக்கணும், நல்ல ஜம்முன்னு ஆட்சி பண்ணணும், நல்ல குடும்பத்தை பார்த்துக்கணும், அப்படி ஜாலியாக நினைக்கிறான். ஆனால் தாவீது ஆட்சிக்கு வந்த உடனே அவன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? பெட்டியை கொண்டு வர அவன் ஏற்பாடு பண்ணினான். 20 வருஷமா தேவனுடைய பிரசன்னம் இங்கே இல்லை.
20 வருஷமா கர்த்தருடைய வார்த்தை இங்கே இல்லை, 20 வருஷமா உடன்படிக்கை பெட்டி எங்கோ ஒரு பாளையத்தில் வனாந்தரத்தில் இருக்கிறது என்று மனவேதனை அவனுக்கு வந்தது என்பார்களே. தேவனை குறித்த ஒரு பாரம், தேவனை குறித்த ஒரு பாசம், தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் தாவீதுக்கு இருந்ததனால்தான் கர்த்தர் சொன்னார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சொன்னார். விளங்குதா உங்களுக்கு அன்பார்களே? முதல் மேல அவன் செஞ்சது பெட்டியை போய் கொண்டு வந்தான். எடுத்துன்னு வரும்போது 6 தப்படியா ஏதோ ஒன்று இருக்கு, நான் மறந்துட்டாது, 10 ஏதோ ஒன்று, 6 தப்படியோ 10 தப்படியோ. இத்தனை அடிக்கு ஒரு தரம் நின்று அவர் நடனம் ஆடுவார். ஒரு ஆமீன் சொல்லமா? ஒரு ராஜா அன்பானவர்களே பெட்டியை கொண்டு வரும்போது சந்தோஷத்தில், தேவ பிரசன்னத்தில், நடு தெருவில் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆண்டவன் பேரில் அவனுக்கு ஒரு பாசம் இருந்தா அன்பானவர்களே. பெட்டி வந்துருச்சடா, அந்த சந்தோஷம் அவனுக்கு. ஈவன் அவன் ஒய்ஃப் வீட்டிலேருந்து ஜன்னலை எட்டி பார்த்தாங்க, இந்த ஆளுக்கு சூடு சுரணியே இல்லைடா, ஒரு ராஜாவா இருந்துக்கிட்டு வெக்கம் இல்லாமல் இப்படி கேவலமாக நடனம் ஆடிட்டு வர்றானே, இவனெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு கூப்பிட்டு திட்டினா அந்த அம்மா. உனக்கு வெக்கமா இல்லையா? ஒரு தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிற, நடு ரோட்டில் டான்ஸ் ஆடின்னு வர, உனக்கு வெக்கமா இல்லையான்னு. அவன் சொன்னான், என் தேவனுக்கு முன்பாக இன்னும் நான் நேசனாக இருக்க விரும்புகிறேன். நான் எவ்வளோ இன்னும் மோசமான நிலையிலே நான் ஆடணும்னாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறேன், எனக்கு ராஜாவா ஆயிட்டதுனால நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், அதனால நான் கடவுளை மறந்துட மாட்டேன். நான் வளர வளர என் ஆண்டவரை நான் அதிகம் துதிப்பேன். வளர வளர வேதத்தை நான் அதிகம் வாசிப்பேன். வளர வளர நான் தேவாலயத்தில் தரித்திருப்பேன். வளர வளர நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வளர்ந்துட்டா நம்ம ஆளுங்க, வளர்ந்துட்டா டைம் இல்லை பிரதர், வளர்ந்துட்டா பிஸி ஆயிட்டம் பிரதர், வளர்ந்துட்டா கர்த்தரை துதிக்க நேரம் இல்லை பிரதர், ஜெபிக்க நேரம் இல்லை. ஆனால் தாவீதுக்கு நேரம் இருந்தது. நான் சொல்ல, ஒரு பெரிய ராஜாவுக்கு நேரம் இருந்தது அன்பானே. ஏன் தெரியுமா? முதல்ல கடவுள் காரியங்களை முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த உலக வேலையை பார்ப்பான். அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு, இவ்வளோ வேலை இருக்கிற ராஜாவுக்கு, கர்த்தரை தேடிட்ட பின்னாடி, கர்த்தரை ஆராதிச்ச பின்னாடி, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அமர்கிற நேரத்துக்கு பின்னாடி தான் அவனுடைய வேலைகளை செய்வான். சக்சஸ்ஃபுல் கிங்கா இருந்தான் சரித்திரத்தில். He was number 1 in the history அன்பானவர்களே. உலகத்தில் நம்பர் 1 ராஜாவா தாவீது இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? He gave priority to God and His presence. தேவனுக்காக, தேவ பிரசன்னத்துக்காக அவன் முதலிடம் கொடுத்தான் அன்பானவர்களே. அதுதான் அவனை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தியது அன்பானவர்களே. அவன் வெட்கப்படவே இல்லை. அவன் சொன்னான், இன்னும் நேசனாக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்னும் என்னை தாழ்த்தி விரும்புகிறேன் என் ஆண்டவருக்கு முன்னாடி. விளங்குதா அன்பானவர்களே? உயர உயர நம்மை தாழ்த்த வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, உயர உயர நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. கடவுள் பிளஸ் பண்றாரா? இன்னும் ஸ்பிரிச்சுவலா வளர தீர்மானிடுங்க அன்பானவர்களே. ஆமென். ஸோ 3வது அவளுடைய பாவம் பெருமை. எல்லாரும் சொல்லுங்க, பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். எந்த விஷயத்திலும் பெருமை கொள்ளாமல் நாம் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பவுல் சொல்றாருல 1 கொரிந்தியர் 15:10 அற்புதமான வார்த்தை சொல்றார். எல்லா சீஷர்களை விட நான் அதிகமாக பயணம் பண்ணியிருக்கேன், எல்லா அப்போஸ்தலரோட நான் அதிகமாக ஊழியம் பண்ணியிருக்கேன், எல்லாரை விட நான் அதிகமாக அடிபட்டு இருக்கேன், எல்லாரை விட நான் ரொம்ப ஊழியங்களில் கஷ்டப்பட்டு இருக்கேன். அவன் சொல்கிறான், எல்லாத்தையும் நான் ஊழியத்துக்காக இழந்திருக்கிறேன். ஒரு பெரிய செல்வந்தன் அவன், எல்லாத்தையும் இழந்துட்டவன். ஆனால் அவன் கடைசியில் சொல்கிறான், ஆனாலும் இது என்னுடைய திறமையினால் நடந்தது இல்லை. ஆமென். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அந்த வசனத்தில் நான் படிக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்கல்ல, இப்போ நீங்க வாழற வாழ்க்கை ஏதோ என் முயற்சியினால கிடைச்சது இல்லை, நீங்க செய்யற வேலை இது ஏதோ உங்க திறமையினால படிச்சதுனால கிடைச்சது இல்லை அன்பானவர்களே, தேவனுடைய கிருபையினால் கிடைத்தது. நான் 1000 மடங்கு சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவியில் இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவன். அந்த வேலையை எனக்கு கொடுத்தது என்னுடைய படிப்போ, என் திறமையோ, என் ஞானமோ, வேறு யாருடைய சப்போர்ட் இல்லை என்பார்களே, தேவ கிருபையே. இப்போ நான் இந்த புல்பிட்டில் நிற்கிறேன்னா இதுக்கு தேவையான ஞானமோ, கிருபையோ, அறிவோ இதெல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்பார்களே, தேவ கிருபையே. ஹல்லேலூயா.
3 வேளை சாப்பிட்றேன், எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, எனக்குன்னு பிள்ளைகள் இருக்காங்க, எனக்குன்னு கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னா இது என் முயற்சினால் நடந்ததல்ல என்பார்களே, இது எல்லாம் தேவ கிருபையே. எதுவும் நான் பிளான் பண்ணதே இல்லை என்பார்களே. நத்திங் ஐ பிளான் பட் காட் பிளான்ட் ஃபார் மீ. எனக்காக தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, he has blueprint for your life. உன் வாழ்க்கைக்காக தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். ஏற்ற நேரங்களில் திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆமீன் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. God is not delay. தேவன் தாமதிக்க மாட்டார். தேவன் தாமதிக்க மாட்டார். இது டிலே நீங்க நினைக்காதீங்க. இட்ஸ் நாட் டிலே பிரதர். God is preparing for you. ஹல்லேலூயா. உனக்கு சிறந்த ஒன்றை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சில பேர் நினைக்கிறீங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் இன்னும் வீடு கட்டல, லேட் ஆயிடுச்சு, என் பிள்ளைங்களுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, லேட் ஆயிடுச்சு, இன்னும் நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யல. லேட் இல்லை பிரதர். தேவன் ஒருபோதும் தாமதிக்க மாட்டார். ஏற்ற நேரத்தில் அவர் வருவார். ஏற்ற நேரத்தில் அவர் செய்வார். சொல்லுங்க, ஏற்ற நேரத்தில் செய்வார். அதினதின் காலத்தில் அனைத்தையும் நேர்த்தியா செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு குழப்பமா இருக்கா? பிரசங்கி 3:11 டெய்லி படிங்க. அதினதின் காலத்தில் அனைத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அந்த அம்மாவுக்கு இருந்த அடுத்த பிரச்சனை சொல்றேன். பெருமைக்கு அடுத்து அந்த அம்மாவுக்கு இருந்தது பொறாமை. எல்லாரும் சொல்லுங்க பொறாமை. சத்தமா சொல்லுங்க பொறாமை. அது ரொம்ப டேஞ்சரான வியாதிங்க. இது ரொம்ப ஆளை கொல்லுங்க. இது பைபிள் சொல்லி இவன் சொல்றான், சாலமோன் நீதிமொழிகளில், பொறாமையோ எலும்புரிக்கிங்கிறான். எலும்புரிக்குன்னா டிபி நோய். கேளுங்க, யார் மேலேயாவது நான் ரொம்ப பொறாமப்பட்டு வந்தோம்னா கடைசியில் டிபி நோய் வந்துடும் நமக்கு. ஏன் நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது நீதிமொழிகள், பொறாமையோ எலும்புரி. ஒருத்தர் நல்லா வாழ்ந்தா அவனை பார்த்து பொறாமப்படாத, நமக்கு என்ன வந்துடும் தெரியுமா? எலும்புரிக்கு நோய் என்ன? டிபி நோய், டியூபர்குலோசிஸ். தேவையா? சொல்லுங்க, தேவையா? உங்களை தான் கேட்குறேன், இது தேவையா? டிபி நோய் வேணுன்றவங்கெல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். இந்த அம்மா ஏமா நீ நல்லா கேளுமா கப்பு அப்படின்னா, உங்களை நல்லா பார்த்துக்கணுன்னா யார் மேலேயும் என்ன பண்ணக்கூடாது. ஒருத்தர் வளர்ந்துட்டான்னா எப்படி இருந்தால் இப்போ எப்படி ஆயிட்டா அப்படின்னெல்லாம் நம்ம பொறாமப்படக்கூடாது. அவங்கள கடவுள் வைத்திருக்கிறார். யாராவது வந்து சொன்ன நீ என்னது என்னமோ அதிசயமாக பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படி யாருன்னா பேச நான் வந்து உங்ககிட்ட, அவங்கள கடவுள் உயர்த்தியிருக்கிறார், நம்மளையும் உயர்த்துவார். ஆமே, அந்த சென்ஸுக்கு வரணும் அன்பானே. அவங்கள கடவுள் உயர்த்தி இருக்கிறார். இப்போ அவங்க காலம், நமக்கும் ஒரு காலம் வரும், நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார். கை உயர்த்தி சொல்லுங்க, நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அன்பானுங்களே. நான் ஏன் பொறாமை பண்ண ஒருத்தர் மேலே? ஆமே. இன்னொன்று சொல்லட்டுமா, நம்ம யார் மேலே பொறாமப்படுறோமோ தேவன் அவங்க மேலே அக்கறைப்பட்டு அவங்கள இன்னும் உயர்த்துவார். இப்போ சொல்லுங்க, பொறாமப்படலாமா? நீங்க பொறாமப்பட்டா அவங்க டபுளா நல்லா இருப்பாங்கன்னா இப்ப பண்ண மாட்டீங்க, பொறாமப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றத ஃபேக்ட் அன்பானுங்களே. இஃப் யூ ஹாவ் ஜெலசி அப்பான் சம்படி, யாருமே ஏதாவது உங்களுக்கு பொறாமை இருந்தால், அவங்க இன்னும் சொல்றேன், அவங்க நல்லவங்களா இருந்து அவங்க மேல பொறாமப்பட்டா தேவன் அவங்கள இன்னும் டபுளா ஆசீர்வதிச்சிடுவார். ஒரு தரம் அப்படிதான் தாவீதை ஒருத்தன் சபிக்கிறான். அவங்களுக்கு சிமேயின்னு ஒருத்தன் மண்ணை தூக்குறாங்க. அவன் போயின்னு இருக்கும்போது ஒரு ராஜாவை பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் மண்ணை வாரி தூவுடா, டே நீ நல்லா இருக்க மாட்டேறா, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்காதுரா அப்படின்னு சபிக்கிறான். அவன் காரணமே இல்லாமல் கூட இருக்கிறவன் அந்த தளபதி இருக்கிறான். ஆண்டவனே சொல்லுங்க, போட்டு தள்ளிடுவான்னு கேட்டான். ஒரு ராஜாவை அவன் பாட்டுக்கு பேசின்னு இருக்கிறான், நீங்கள் பேசாமல் போய்ங்கிறீங்களே, போட்டுருவான்னு கேட்டான். தாவீது சொன்னான், பேசாமல் இருப்பா, அவன் பேசிட்டோம், அவன் என்னை சபிக்கட்டும், அவன் என்னை தூத்துட்டோம், பரவாயில்ல, தேவன் இதை கேட்கட்டும், கேட்டுட்டு எனக்கு சப்போர்ட்டுக்கு வருவாரு, இப்ப இருக்கிற வாழ்க்கையை விட இன்னும் நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பா. ஹல்லேலூயா. உன் மேலே யாராவது பொறாமப்பட்டா கோச்சிக்காதீங்க. நீங்க கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க போறார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க போறார். என்ன வாழ்க்கை வந்துருச்சு இந்த அம்மாக்கு, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க போறார். ஆண்டவரே எமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஸோ பொறாமப்படுறவங்க மேலே நீங்கள் பொறாமப்பட வேணாம், எரிச்சல் அடைய வேணாம். அவன் பண்ணா பண்ணின்னு போட்டோம். அப்படி பண்ணுற ஆளுக்கு நான் சொல்கிறேன், நீ பொறாம பண்ணேன்னா அதிகமாக அவங்க இன்னும் நல்லா இருக்க போகிறாங்க. அதனால நீ பொறாமப்படுறதே வேஸ்ட். ஆமேன். ஸோ இவளுக்கு அவங்க அண்ணன் அவங்க தம்பி மேலே பொறாம வந்தது அன்பாருங்களே. எவ்வளோ பெரிய பாவம் அது. காயினுக்கு தான் சொந்த சகோதரன் மேலே பொறாமை வந்தது. அவனுடைய காணிக்கை மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கினாரே, ஏன் காணிக்கை கடவுள் என்ன பண்ணல?
ஏற்றுக்கல அப்படின்னு அண்ணனுக்கு தம்பி மேலே போகிறான். இது என்னங்க காணிக்கல, என்னங்க பிரச்சனை? இப்போ எனக்கு புரியல. இவனுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. அவன் தம்பி எடுத்துன்னு போன காணிக்கை கடவுள் ஏற்றுக்கிட்டாரு. அது நமக்கு தெரியாதுங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அவன் கொண்டு போனது விசுவாசத்தோட கொண்டு போனான்னு பைபிள் சொல்லுது. அப்போ இவனுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஏன்னு கேளுங்க, அவன் ஒரு பெரிய கொழுத்து ஆடை கொண்டு போனான் தம்பி காணிக்க. இவன் 4 கத்திரிக்காய், 4 வெண்டைக்காய், 4 சோரக்காய், பூசணிக்காய் அதை எடுத்துன்னு போகிறான். ஆமாம், அவங்க வயலில் விளைஞ்சதை எடுத்துன்னு போனான். இவன் வந்து ஆட்டை கொண்டு போனான். கடவுள் பார்க்குறாரு, எவன் ஒருவன் பெஸ்ட்டை கொடுக்குறானோ அதை தானே அங்கீகரிக்க முடியும் இல்லையா? சிறந்ததை கொடுத்தான். ஆடு ரொம்ப காஸ்ட்லி, அப்பவும் காஸ்ட்லி, இப்பவும் காஸ்ட்லி. 1 கிலோ கத்திரிக்காய் என்னங்க விலை? ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே இருக்குமா? ஒரு ஆடு என்ன விலை இப்போ? அப்புறம் ஆடை கொடுத்தவனை நான் நேசிக்கிறதா, கத்திரிக்காயை கொடுத்தவனை நேசிக்கிறதா? கடவுளுக்கு இதுதான் பிரச்சனை. ரெண்டாவது அவர் உள்ளத்தை பார்க்குறார். மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவனோ இருதயத்தை பார்க்குறார். அவன் இப்படி நினச்சனும், என்ன இது காணி கொடுக்கறது, அத்தை கொடுக்கறது, எப்போ பார்த்தாலும் இது ஒரு பிரச்சனையாக போச்சு. வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா காணிக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்னு புலம்பிக்கனே எடுத்துன்னு வர்றான் கத்திரிக்காயை. இவன் இருக்கிறதுல பெஸ்ட்டை தேடுறான். நல்லா காயம் இல்லாமல் நல்ல கொழுன்னு இருக்கிற நல்ல ஆம்பளை ஆடாக பார்த்து தூக்கின்னு போகிறான் பலி செலுத்துறதுக்கு. அப்போ தேவன் அதை தான் அங்கீகரிப்பார். இன்னொன்று, இவனுக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம காணிக்கு அவர் ஏற்றுக்க மாட்டார். அவன் எடுத்துன்னு போகிறான், அதை தான் எடுத்துக்குவார். எதுக்கும் எடுத்துன்னு போகிறான் சும்மா அப்படின்னு எடுத்துன்னு போகிறான். ஸோ இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் உதாசீனமாக கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தாலும் அந்த காணிக்கைக்கு திரும்பி பலன் நமக்கு வராது. சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. பாட்டா சூப்பராக இருந்துருப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரசங்க நல்லா பண்ணாரா ஐயா, அல்லேலூயா, நல்லா இருந்துருப்பா, எல்லாம் நல்லா இருக்குதுங்க. ஆனால் ஒரு பாட்டை பாடி இதை காணிக்கை எடுக்கிறாங்களா, அது தாங்க பிடிக்க மாட்டேங்கிட்ட. ஆமாம், சில பேருக்கு இருக்கிற பிரச்சனையை பாருங்க. விளங்குதா அன்பானவர்களே? ஆமாம், எங்கள் சில சர்ச்சிலெல்லாம் ஒரே ஒரு வாரத்தில் 1 கோடிக்கு மேலே வருதுங்க வருமானம் காணிக்கையில். என்ன படிக்க போகிறீங்க? அது இல்லை, நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள் என்பதை தேவன் பார்க்குறார். விளங்கிடுச்சா? ஸோ இன்றைக்கி ராத்திரி நான் சொல்கிறேன், பொறாமை எலும்புரிக்கையானது. யார் மீதும் நமக்கு பொறாமை தேவையில்லை. ஆமேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். சொல்லுங்கள், ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு வேளை யார் மேலேயாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கசப்பு, ஒரு பொறாமை இருந்ததுன்னா, இயேசுவின் நாமத்தினாலே நான் இனிமேல் இந்த பாவத்தை பண்ண மாட்டேன் என்று சொல்லி உங்களை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். உங்களை வைத்தோம். சரி, ரைட். அடுத்த விஷயம் அவகிட்ட இருந்தது என்னென்னா, தேவ பயம் இல்லை அவளுக்கு. ஷி டசன்ட் ஹேவ் காட்ஸ் ஃபியர். 8ஆம் வசனத்தில் இருக்கு. எவ்வளோ தைரியம் ஆண்டவர் கேட்குறார். எவ்வளோ தைரியம் உனக்கு, துணிச்சல், தெய்வம் பயம் இல்லாமல் நீ என் மோசை கிட்ட நீங்கள் இப்படி பேசுறீங்களேங்கிற ஆண்டவர். ஸோ தே ஹேட் நோ ஃபியர் ஆஃப் காட். தெய்வ பயம் இல்லாமல் வாழறது ஆபத்தான ஒரு விஷயம். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது தெய்வ பயம் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தெய்வ பயம் இருக்கணும். தேவன் இருக்கிறார் என்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கும் நண்பர்கள். பேசுறதுக்கு முன்னாடி, யோசிக்கிறதுக்கு முன்னாடி, செய்யறதுக்கு முன்னாடி, ஓ கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்கிற தெய்வ பயம் இருந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ஆனால் இவளுக்கு தெய்வ பயம் எல்லாம் போயிடுச்சு. கர்த்தர் சில நேரங்களில் நம்ம கடவுளை ஈஸியாக எடுத்துக்கிறோம். எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒன்றும் கட்டுக்கப்பட்டார். நம்ம ஆளுங்க இந்த பனங்காட்டு நரி மாதிரி சிலப்புக்கெல்லாம் அது பயப்படாது. கலகலகலாண்டிய சவுண்டு டெய்லி வர்றது தானேன்னு, அந்த மாதிரி. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? சில பேர் வந்து ஒரு ஃபேக்ட்ரி பக்கத்தில் தூங்குவாம இருங்க, நமக்கு தூக்கம் வராது. நானே ஒரு தடவை இந்த மில்லில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், பயங்கரமான சவுண்டாக இருக்கும். ஆனால் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர்றவன் நல்ல படத்தில் தூங்கின்னு இருப்பான். வர்றான்ப்பா இந்த சவுண்டில் தூங்க வருதுன்னு அவனை கேட்டால் சொல்லுவான், இது பழகி போச்சு சார், டெய்லி படுத்து அவன் சொல்கிறான், இந்த சவுண்ட் இல்லாமல் எனக்கு இப்போ தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. விளங்குதா உங்களுக்கு? இப்போ ரயில்வே ஸ்டேஷன் அந்த ட்ராக் ஓரம் தூங்குறவங்கள கேட்பாரு, அந்த ட்ரெயினும் கூட்ஸும் அப்பப்போ போனாதான் கடன்னு ஒரு சவுண்டு வந்தாதான், ஆஹா தூங்குறடா, தூக்கம் நல்லா வருது. அந்த சவுண்டு வரலன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், நம்ம எங்கேயோ இருக்கிறோம்டா, நமக்கு தூக்கமே வராதான்டா. அந்த சவுண்டில் பழகி போச்சு அவங்களுக்கு. அது வந்தாதான், ஆஹா ட்ரெயின் போதுடா, கூட்ஸ் போதுடா, நல்லா தூக்கண்டா, நல்லா அந்த சவுண்டு வரணும். ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி. இந்த நேரத்தில் ஏசி போட்டு தூங்குவான். வெறும் ஏசியை போட்டால் தூக்கம் வராதுங்க, கூட ஃபேனை போட்டு அந்த சவுண்டு கொஞ்சம் காதில் ஓடணும். எனக்கே சொல்கிறேன்னு, அந்த சவுண்டு ஏசியும் போட்டு ஃபேனையும் போட்டால் தான் அந்த சவுண்டு வந்தால் தான் நமக்கு சில நேரத்தில் என்ன வருது, பல நேரத்தில் தூக்கமே வருது. விளங்குதுங்களா உங்களுக்கு? தெய்வ பயம் இல்லாத சில நேரத்தில்
சர்ச்சுக்கு போகிறது கேஷுவல் ஆகி போச்சு. அது மாமூலாக போகிறதாங்க. எங்கேங்க போகிறீங்க? வாரம் போகிறதாங்க. இப்படி பேசிட்டு வராங்க நம்மளால. தேவனுடைய சன்னிதானத்துக்கு சர்ச்சுக்கு போய்ங்கிறங்க அப்படி சொல்கிறது. சும்மா போவாருங்க. எங்கேங்க போய்ங்கிறீங்க? இந்த போயிட்டு வந்துடுறேங்க. இவன் ஒரு இடம் போகிறேன், இப்போ சொல்லக்கூட மாட்டான் நம்மளால். திருப்பி ஒரு இடம் போய்ங்கிறேன், வந்துடுறேன் ஆகட்டும் அப்படின்னுப்பா. ஏங்க தெய்வ பயம் நம்ம இல்லாமல் போயிடுச்சு. நமக்கு தெய்வ ஆலயத்தில் தெய்வ பயத்தோடு உட்கார்ற அந்த விஷயங்களே மறந்து போச்சு அன்பார்களே. அவங்க விருப்பப்படி செயல்படுற காலங்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அன்பார்களே. எங்கே தெய்வ பயம் இல்லையோ அங்கே தேவனுடைய கோபம் அதிகமாகும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், இன்னைக்கு ராத்திரி தேவனுக்குரிய பயத்தை, தேவனுக்குரிய கனத்தை நீங்கள் செலுத்தணும். கர்த்தருக்குரிய மரியாதையை நீங்கள் செலுத்தணும். அங்கே தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரைட்டா? சரி, அடுத்து நம்பர் 2, காட்ஸ் ஆங்கர், தேவனுடைய தண்டனை. உங்களுக்கு தெரியும், இதில் பர்டிகுலராக 9, 10 வசனத்தில், சரிங்களா, 4 வசனத்துலேருந்து 10 வசனம் வரைக்கும் டோஸ் விடுறார் ஆண்டவர். நல்ல செம டோஸ் விட்டு 9, 10 வசனத்தில் தண்டனை கொடுக்குறார். பைபிள் சொல்லுது அவர் கோபப்பட்டார், அவர் கேட்டார். ஆங்கில வேதாந்தத்தில் ஒன்று காட் ஓவர் ஹர்டுன்னு எழுதியிருக்க, ஒட்டு கேட்டாராம் கடவுள். இந்த மிரியாமும் ஆரோனும் பேசுகிறத கடவுள் ஒட்டு கேட்டாராம். ஓவர் ஹியரிங். என்னடா இவங்க ஏதோ மோசங்கிறாங்க, என்னமோ டென்ஷனாக பேசுகிறாங்கன்னு அப்படியே காது கொடுத்து கேட்டால் பயங்கரமாக திட்டிங்கிறாங்க. ஆண்டவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். பைபிள் சொல்லுது கோவப்பட்டார். ஆமென். ஆமாம், கூப்பிட்டார் அவங்கள. 3 பேர் வாங்கினார். மோசே நீ தனியாக நில்லுனார், நீங்கள் 2 பேரும் இந்த பக்கம் வாங்கினார். வந்துட்டாங்களா? எவ்வளோ தைரியடா உங்களுக்கு துணிச்சல்! என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம்! பயம் இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு என்று சொல்லின உடனே மேகஸ்தம்பத்தில் கர்த்தர் போயிட்டாரு, மேகஸ்தம்பம் போயிடுச்சு. விளங்குதா உங்களுக்கு? தெய்வ பயம் எப்போ இல்லையோ தெய்வ பிரசன்னம் போயிடுச்சு. தேவன் பேசுறது நின்று போயிடுச்சு. தேவன் அங்கே இல்லை. புரியுதா உங்களுக்கு அன்பாருங்களே? எங்கே தெய்வ பயம் இல்லையோ அங்கே தேவன் இருக்க மாட்டார். எங்கே தெய்வ பயம் இல்லையோ அங்கே கர்த்தருடைய மேகம் பிரசன்னம் இருக்காது. எங்கே தெய்வ பயம் இல்லையோ அங்கே கர்த்தர் பேச மாட்டார். ஹல்லேலூயா. விளங்குதா அன்பாருங்களே? அது எல்லாம் போயிட்டு உடனே மிச்சம் அங்கே என்ன பாக்கி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள்? கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார், பிரசன்னம் அங்கே இருக்காது, தெய்வ வார்த்தை அங்கே இருக்காது, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் இருக்காது. அப்போ என்ன தான் இருக்கும் அங்கே? அங்கே மிச்சம் என்ன இருந்தது சொல்லிட்டாங்களா? தேவனுடைய கோபம் இருந்தது. தேவனுடைய கோபம் இருந்தது. உடனே அவளுக்கு குஷ்டரோகம் உண்டாயிட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டம் அது படிக்கும்போது அன்பார்கள். 88 வயசு வரைக்கும் கடவுளோடு வாழ்ந்தவள், 88 வயசு வரைக்கும் தீர்க்கதரிசியாக இருந்தவள், 88 வயசு வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவள் இப்போது குஷ்டரோகியாக இருக்கிறாள். ஒரே ஒரு 2-3 வார்த்தைக்காக. ஆமென். இருக்கீங்களா அன்பார்களே? எவ்வளோ நம்முடைய தேவன் எவ்வளோ கீனாக நம்மளை நேசிக்கிறார், எவ்வளோ கவனிக்கிறார்னு பார்த்தீங்களா? அவள் பரிதாபமான ஒரு நிலைக்கு இருக்கிறாள். பைபிள் சொல்லுது 10 வசனத்தில், அவள் கூடாரத்தை விட்டு பிரசன்னம் நீங்கி போயிடுச்சு. மிரியாம் உறைந்த மழையின் வேண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். He looked. தேவனுடைய பிள்ளைகளை வேண்டாம் என்பார்கள். தேவனுடைய கோபம் வேண்டாம், தேவனுடைய சாபம் வேண்டாம், தேவனுடைய தண்டனை வேண்டாம். நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், கர்த்தருக்கு விரோதமான எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம், பேச வேண்டாம், துணிகரமான செயல்பட வேண்டாம் என்பார்களே. ஒரு கொடிய தண்டனைக்குள்ளே நம்ம வர வேண்டாம். ஆமென். கர்த்தர் கோபமானார், அவளை தண்டிச்சார். இதுக்கு மேலே எனக்கு இதை பேச விருப்பம் இல்லை. அடுத்தது மோசேயின் சாட்சி. எல்லாரும் சொல்லுங்கள், மோசேயின் சாட்சி. கடவுளே கொடுக்குறார். காட் கேவ் குட் டெஸ்டிமனி. தேவனுடைய பிள்ளைகளை உங்களை குறித்த நற்சாட்சியை கர்த்தர் சொல்ல வேண்டும். ஆமென். சொல்லுங்கள் நற்சாட்சி. நான் கேட்குறேன், உங்களை குறித்து என்ன சாட்சி இந்த உலகம் சொல்லணும்னு பாருங்கள். உலகம் என்னென்ன சொல்லிட்டு போட்டு தேவன் உங்களை குறித்து என்ன சொல்வார் அதை பாருங்கள். ஆமென். தேவன் நம்மை குறித்து நல்ல சாட்சியை சொல்ல வேண்டும். நல்ல கைவத்து சொல்லும். தேவன் என்னை குறித்து நல்ல சாட்சியை சொல்ல வேண்டும். இப்போ பிசாசுகிட்டே கடவுள் சொல்கிறார். பிசாசுகிட்டே, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் நீதிமானுமாக இருந்தானே. கடவுள் சாத்தான்கிட்டே சவால் விட்டு சாட்சி சொல்கிறார். நம்மளை பற்றி சொல்லுவார் ஆண்டவர். திருப்பு வேற ஆள் இவர் வேணாம் வேற ஆள் இப்படி பேஜாக திருப்பினே வர்றாரு. கடைசியில் யாருமே இல்லை. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். என்னுடைய பிள்ளைகளே, நல்ல சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பாஸ்டரா சூப்பர்பா, பிரதரா சூப்பர், சிஸ்டரா சூப்பர். இப்படி தான் இருக்கணும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். அவங்க கிறிஸ்டியன்ஸ்பா, அவங்க அப்படி தான் இருப்பாங்கப்பா. அப்படி சொல்லணும் நம்மளை பார்த்து. சரி, ரைட். மோசே குறித்து கடவுள் அப்படி என்ன சொன்னார்? நம்பர் 1, அந்த நான் சொல்கிறேன் 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 13ஆம் வசனம். 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 13ஆம் வசனத்தில் இருக்குது. நான் வேகமாக சொல்கிறேன். நம்பர் 1,
சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். பூமியில் இருக்கிற எல்லாரை விட அவன் ரொம்ப சாந்தமாக இருந்தான். சத்தமாக சொல்லுங்கம்மா பிரதர் சிஸ்டர், சத்தமாக சொல்லுங்க. சாந்தமாக இருந்தான். சாந்தமாக இருக்கணும்னு அவ்வளோ கோபமாக சொன்னா எப்படி சொல்லுங்க? சாந்தமாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? தலையே போகிற மாதிரி பிரச்சனை வந்தாலும் நம்ம சாந்தமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான், அவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவான். சாந்த குணம் இல்லாதவன் டென்ஷன் ஆகிறவன் எல்லாத்தையும் விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு நின்று இருப்பான். ஹாவ் மீக்னஸ். இயேசு சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆமென். இயேசுநாதர்கிட்ட இந்த உலகத்தையே அவர் அட்ராக்ட் பண்ணது என்ன விஷயம் தெரியுமா? அவருடைய சாஃப்ட்னஸ். ஆமென். நீங்க அவர் ஏன் அழகா இருக்காருன்னு எப்போ யோசித்து பார்த்தீங்களா? ஒய் ஜீசஸ் வாஸ் பியூட்டிஃபுல். நீங்க சொல்லுங்க, அவர் என்ன ஃபேர் அண்ட் லவ்லி அடிச்சாரா? நீங்க சொல்லுங்க, பான்ஸ் பவுடர் போட்டாரா? இல்லை பியூட்டி பார்லருக்கு போய் மேக்கப் பண்ணாரா? சொல்லுங்க. ஆனால் அவரை பற்றி பைபிள் சொல்லுது, அவர் அழகில் சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, மதுரமானவர் என்றெல்லாம் வர்ணிக்க. அவ்வளோ அழகு, கொள்ளை அழகு. எப்படி வந்தது அவருக்கு அழகுன்னு நான் சொல்லட்டுமா? அவர் எப்பவுமே சாந்தமாக இருப்பார். அவன் அப்படியாப்பா ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஆண்டவரே, உங்களை பற்றி இப்படி ஒருத்தன் பேசுகிறான், அப்படியாப்பா, ஓகே, அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். ஆண்டவரே, அக்கினி அனுப்பி இந்த ஊரை கொளுத்திடலாமா அப்படின்னு நான் ஒருத்தன் வந்து ஸ்கூலில் சொன்னேன். என்ன ஆவிப்பா உங்ககிட்ட? அவன் ஊரில் சேர்க்கலன்றதுக்காக அந்த ஊரை கொளுத்திருந்தேங்கிறியா? ஏலியப்பா இருப்பா, கூலாக ஹேண்டில் பண்ண. அவருடைய சாஃப்ட்னஸ், அவருடைய சாந்தம் அவருக்கு அழகை கொடுத்தது. சகோதரிகளே, உங்களுக்கு நான் பர்டிகுலராக சொல்கிறேன், அழகை விரும்புகிற தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அழகு உங்களுக்கு வர வேண்டுமானால் எல்லா சூழ்நிலையிலும் சாந்தமாக இருங்கள். ஆமென். மேக்னஸ் கிவ்ஸ் யூ இன்னர் பியூட்டி அண்ட் அவுட்டர் பியூட்டி. உள்ளவும் அழகாக இருப்பீங்க, வெளியவும் அழகாக இருப்பீங்க. ஆமென். தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச குணம். பிடிச்ச குணம் நான் சொல்லட்டுமா? யோபு 9 மாதம் கஷ்டப்பட்டான். ஏன் தெரியுமா? மல்லு கட்டுறான். எல்லாம் போயிடுச்சே. நான் என்ன தப்பு பண்ணேன்? கடவுளை எனக்கு பதில் சொல்லுங்கிறான். எனக்கு பதில் சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எவ்வளோ நல்லவன்? நான் நீதிமான்? எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கும் கடவுளுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டர் இருந்தால் நல்லா இருக்குமேனு புலம்பி தள்ளினாங்க. ஆமாம், புலம்புற வரைக்கும் அவர் பேசாமல் இருந்தார். பேசுவா பேசு. என்னையே திட்டுறியா? திட்டிக்க. எவ்வளோ நேரம் பேச முடியுமோ பேசினான். கிட்டத்தட்ட 40 அதிகாரம் பேசினாங்க. தொண்டையை கட்டி போச்சு அவனுக்கு. இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கத்துறோம், இங்கே கடவுள்கிட்ட கத்துறோம், அங்கே கத்துறோம், அவனே கத்துறோம். வேதளிச்சு பேசி பயங்கர அறிவாளிங்க அவன். நீங்கள் யோக புஸ்தகத்தை படித்தா தெரியும். நமக்கே தெரியாத பயங்கரமான இலக்கண வார்த்தையெல்லாம் பேசுவான் அவன். கிராமர் அவ்வளோ கில்லாடி அவன். பொய்ட்டிக்கல் அவன். அவ்வளோ திறமைசாலிங்க, அறிவாளிங்க. அந்த திறமையை எல்லாத்தையும் அவுத்து விடுறாங்க. எனக்கு பதில் சொல்லுங்க ஆண்டவர், ஆச்சா போச்சான்னு பாட்டா பாடி தள்ளுறான் அவன் கஷ்டம். அதனால அப்படி பண்ணான். அது வரைக்கும் அவனுக்கு ஒரு பதிலும் வரல. கஷ்டத்து மேலே கஷ்டம். ஆனால் கடைசியில் எப்போ அவன் லைஃப் மாறுது தெரியுங்களா? தேவன் சொல்கிறாரு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, நீங்கள் என் தாசனாகிய மோசே பேசினது போல நீங்கள் நிதானமாய் சாந்தமாய் பேசவில்லை. எப்போ அவன் சாந்தமாக பேச ஆரம்பித்தானோ, தேவதூதனை கூப்பிட்டார் ஆண்டவர். எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறா, செட்டில்மெண்ட் பண்ண, யோபுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறான்னு. சத்தமாமின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன கொடுக்கட்டும் ஆண்டவர்? அவன் எழுந்ததை மட்டும் கொடுத்துட்டுமா? இல்லை, அதை டபுளாக கொடுக்கணும்னார் ஆண்டவர். ஆடு மாடு டபுள், அவன் இழந்த நகைகள் டபுள், அவன் இழந்த லேண்ட்ஸ் டபுள், அவன் இழந்த பிள்ளைகள் டபுள், சொத்து சுதந்திரம் எல்லாம் என்னெல்லாம் போச்சு, எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் போட்டார் ஆண்டவர் யோபுக்கு. எப்போ தெரியுமா? அந்த சாந்த குணம் வரும். எல்லாம் சொல்லுங்கள், சாந்த குணம் வந்தால் தேவன் நம்மளோட செட்டில்மெண்ட் போடுவார். எல்லாம் திரும்பி வரும். சொல்லுங்கள், எல்லாம் திரும்பி வரும். அவன் என்ன பச்சோ? அவங்ககிட்ட இருந்த நல்ல குணம், ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையாக இருந்தான். எல்லாம் சொல்லுங்கள், உண்மையாக இருந்தான். பைபிள் சொல்லுது நீதிமொழிகளில், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை உண்மையாக பண்ணுங்க. கடவுளுக்கு காணிக்கை போடுறதுக்கு இல்லையா? பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மையாக இருக்கு. சும்மா அந்த பையில் கையை விட்டு எடுப்பான் சில பேர், வெறும் கையை. ஏன்னா பக்கத்தில் கிறங்க மதிக்கணுமா, காணிக்கை போட்ட மாதிரி. யாரோ 1-2 இருக்கிறதுனால தான் இந்த பேச்சு வருது. எனக்கு தெரியல அது யாருன்னு.
சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. இப்படி நம்ம கௌரவத்துக்காக பண்ணுறது இல்லைன்னு பாருங்களே. உண்மையாக இருங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறதுல உண்மையாக இருங்க, தாளந்துகளை பயன்படுத்துறதுல உண்மையாக இருங்க. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக கர்த்தர் வைப்பார். தானியேல் கிட்ட இருந்த கேரக்டர் என்ன? அவன் எல்லாத்திலும் உண்மையாக இருந்தான். கஷ்டத்து நேரத்தில் உண்மையாக இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆண்டவர் சிமினா சபைக்கு சொல்றார் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில், 10 நாள் உபத்திரவப்படுவேன், மரணம் வரைந்து நீ உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்றார் ஆண்டவர். நல்ல வாழ்க்கை வரணும்னா உண்மையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ 3வது விஷயம் அவங்ககிட்ட இருந்தது என்ன தெரியுங்களா? தேவனோடு நெருக்கமான உறவில் இருந்தான். த தேர்ட் பிளஸிங், மோசே கூட கடவுள் நெருக்கமாக இருந்தார். அவன் சொல்ற நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான்னா அவங்ககிட்ட சொப்பனத்தில் பேசுவேன், தரிசனத்தில் பேசுவேன், காட்சி கொடுப்பேன். ஆனால் மோசே அப்படி இல்லை. தேவனுடைய வீட்டிலேங்க அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அதனால் நான் அவனோடு முகமுகமாய் பேசுவேன், பிரத்யட்சமாய் பேசுவேன்னார். ஸோ த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட், ரொம்ப நெருக்கமாக ஆண்டவரோட உறவு வைத்திருந்தான். ஆமீன் சொல்லுங்க. தேவனோடு நெருங்கி நீங்கள் வாழ வாழ அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மோசே ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பர் 3, கர்த்தரோடு நெருக்கமான உறவை வைத்திருந்ததுனால கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென். மிகுந்த கனிகளை எப்போ கொடுக்க முடியும்? அவரில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? அவரோட எவ்வளோ ஸ்ட்ராங்காக நெருங்கி இருக்கிறீங்களோ அவ்வளவு நீங்கள் உலகத்தில் சிறந்த வாழ்க்கை வாழ்வீர்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டுன்னு. அந்த நீர்க்கால்கள் என்பது கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. அவரோட நீங்க நடப்படணும், அவங்களோட ஆண்டவரோடு நீங்கள் இணைஞ்சிருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தா, இயேசு நாமத்தை நான் சொல்றேன், அவர்கிட்ட இருக்கிற நன்மை எல்லாம் நீங்க இழுத்துக்கொள்ளலாம் பாருங்கள். ஆமென். அதுதான் சீக்ரெட். ரிலேஷன்ஷிப்புக்கு இருக்கிற, அவரோட உறவுக்கு இருக்கிற சீக்ரெட்னா, அவரோட நீங்க க்ளோஸாக இருந்தால் அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். நம்பர் 4, அவங்ககிட்ட இருந்த இன்னொரு நல்ல குணம், மன்னிக்கிற குணம். எல்லாரும் சொல்லுங்க, மன்னிக்கிற குணம். என்ன சொல்றாரு மன்னிக்கிறது? இவ்வளோ பெரிய தப்பு பண்ணும்போது இவங்க கேட்குறாங்க, மோசே தெரியாமல் பண்ணிட்டோம், தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருன்னு கேட்குறான். உடனே மோசஸ் கர்த்தருடைய சமூகத்தில் போய் கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அது அவனுடைய கேரக்டருங்க. மன்னிக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, மன்னிக்கிறான். யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா நீங்கள் மன்னிக்கணும். சொல்லுங்கள், மன்னிக்கணும். அவனை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேங்க, அந்த ஒரு ஆளை மட்டும் நான் இல்லை, அந்த ஒரு ஆளை தான் நீங்கள் இன்றைக்கி மன்னிக்கணும். இன்றைக்கி எல்லாரையும் விட்டுருங்க, அந்த ஒரு ஆளை தான் நீங்கள் மன்னிக்கணும். இஃப் யூ ஹாவ் எனி ஒன் டு பி ஃபர்கிவன், நீங்கள் யாரையாவது மன்னிக்க வேண்டிய பாக்கி இருந்தால் இன்றைக்கி நீங்கள் இந்த செட்டில்மெண்ட்டை போட்டால் அவர் செட்டில்மெண்ட் போடுவார். இல்லைன்னா பாக்கி நின்னோட செட்டில்மெண்ட் நடக்காது. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஐயா, செட்டில்மெண்ட்டில் 2 பேர் கையெழுத்து போட்டிருந்தா 2 பேரும் வந்தால் தான் செட்டில்மெண்ட்டில் சைன் பண்ண முடியும். நீங்கள் போய் சமாதானம் ஆகிடுங்க, செட்டில்மெண்ட்டை ஆண்டவர் உங்களுக்கு போடுவார். ஆமென். அந்த ஒன்றை மட்டும் அந்த ஒன்றை தான் நீங்கள் மாற்றணும் நண்பர்களே. தேவன் பார்க்குறாரு, நம்முடைய இருதயத்தை பார்க்குறாரு நண்பர்களே. ஏன் கசப்போட இருக்கணும், ஏன் மன்னிக்காமல் இருக்கணும்? பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில், நான் அவர்களை மனப்பூர்வமாக மன்னிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படிங்கிறார் பவுல். ஏன் தெரியுமா? மன்னிக்க கூடாதுன்னு பிசாசு தான் சொல்லுவான். பிசாசின் ஆவியுடையவன் மன்னிக்க மாட்டான். அதுதான் பவுல் சொல்றார். பிசாசின் ஆவியுடன் மன்னிக்க மாட்டான். இருக்கீங்களா? நான் கணவனை மன்னிக்க மாட்டேன், மனைவியை மன்னிக்க மாட்டேன், இன்னாரும் மன்னிக்க மாட்டேன், சொந்தக்காரனை மன்னிக்க மாட்டேன். இயேசு நாமத்தை நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் நீங்க மன்னிச்சுட்டு ஃப்ரீயா விட்டுருங்க அன்பானே. அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். லெட் கோ, லெட் காட். சத்தமா சொல்லுங்க, லெட் கோ, லெட் காட். எந்த கசப்பெல்லாம் என்னை விட்டு போகட்டும், கர்த்தர் பார்த்துக்கொள்ளட்டும். ஆமென். அது நம்ம பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன். இவர் த மேன் ஆஃப் ப்ரேயர். அவன் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிறான். பர்டிகுலராக எதிராளிக்காக அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. வாட் அ வண்டர்ஃபுல் கேரக்டர் என்பார்களே. மோசேக்கு எவ்வளோ நல்ல குணம். இன்னைக்கு ராத்திரி நான் சொல்கிறேன், இந்த குணங்கள் உங்களிடத்துல இருந்தால் பிறருக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம். இன்னைக்கு நீங்கள் போய் என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர், உங்களுக்கு ரொம்ப கொடுமை பண்ண ஒரு ஆளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. சத்தமாபேன்னு சொல்லுங்க. அப்படியே உம்முன்னு பார்க்குறீங்க, அது மட்டும் நடக்காதுங்கிறீங்களா? நடக்காதுன்னா செட்டில்மெண்ட்டு நடக்காது. அது பெண்டிங்கில் போட்டுருவார் ஆண்டவர். அடுத்த வருஷமோ எப்போ நடக்கும். செட்டில்மெண்ட் வேணுமா வேணாவா? செட்டில்மெண்ட் வேணும்னா இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. எனக்கு பிடிக்காது தான், ஆனாலும் கர்த்தர் பேசிட்டாரு, நான் அவர்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆமென். நான் அவர்களுக்கு ஜெபிக்கிறேன். When you start praying for them, தேவன் யோபின் சிறையிருப்பை மாற்றினது போல தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றி மோசே உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் அடுத்தது நான் சொல்லிட்டேன் இல்லையா, அவர்கள் மனம் திரும்பினார்கள். 11ஆம் வசனத்தில் அவங்க கெஞ்சி கேட்டாங்க. ஆரோன் மனம் திரும்பினார்கள். அதுக்கப்புறம்
13ஆம் வசனத்துல ரைட், அவன் விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு. மறுபடியும் கர்த்தர் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். சத்தமா இல்லையே சொல்லமா? she was restored. இழந்த சுகம், இழந்த கௌரவம், இழந்த எல்லாத்தையும் திரும்ப கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். ஆமென். இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் சேர்த்து நான் சொல்றது எல்லாத்துக்கும் ஒரு ஆமேன் சொல்லிட்டீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு உங்களை சந்தோஷமா அனுப்பிடுறேன். ஆமேன் சொல்றீங்களா இல்லையா? கேட்டுக்கோங்க. நீங்க ஆமேன் சொல்லலைன்னா எனக்கு அது வானான்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது உங்களுக்கு நடந்துடும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. பிறகு கேட்குறீங்களா? ஆமேன்னு சொன்னா நான் சொல்றது உங்களுக்கு கிடைச்சிரும்னு அர்த்தம். அப்படி சொல்லலைன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது இல்லை. இப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருங்கிற நீங்க ஆமேன்னு சொல்லலைன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? நான் சொல்லலை, அதுக்கு ஆப்போசிட் வந்துடும். அதனால ஞானமா நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்ல வேண்டும். சொல்லலாமா? நான் சொல்றேன், யோபுக்கு எப்படி எல்லாத்தையும் ரெட்டிப்பா கொடுத்தாரோ கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு செட்டில்மெண்ட் போட்டு ரெட்டிப்பா கொடுக்க போறார். அது 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 யோபு இழந்த சொத்துக்களை, சொத்துலாம் இழந்துட்டான் இல்லையா, ஐஸ்வர்யத்தை அவனுக்கு எல்லாத்தையும் ரெட்டிப்பா கொடுத்தார். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், இழந்த உங்கள் சொத்துக்களை நீங்கள் ரெட்டிப்பாய் பெறுவீர்கள். சூப்பர் சூப்பர். யோபு தன் சுகத்தை இழந்து போனான், பலவீனமானான். ஆனா கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தது போல இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்திலே அற்புதமான சுகத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பாரா? தேங்க்யூ வெரி மச். அடுத்தது, யோபுனுடைய உறவுகள் இருந்தாங்கல்ல, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாம் விட்டு போயிட்டாங்க எல்லாரும். ஒருத்தன் நல்லா இருக்கும்போது தான் சொந்த பந்தமெல்லாம் அன்பானவர்களே, கெட்டு போயிட்டா சொந்தம் என்ன பந்தம் என்ன எல்லாம் பறந்து போயிடும் பார்த்தீங்களா? யோபுக்கும் அதே தான். நல்லா இருக்கிற வரைக்கும் ஜெய ஜெய ஜெயன்னு அக்கா ஒரு வாரம், தம்பி ஒரு வாரம், சித்தப்ப ஒரு வாரம், பெரியப்ப ஒரு வாரம் வந்து சாப்பிட்டு போனான். இன்னைக்கு யோபு நிலைமை ஒன்றும் இல்லாத போது ஒருத்தரும் வரல. ஆனால் கர்த்தர் அவனை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்த போது அவங்க அக்கா ஒரு நாள் வந்து தங்க சங்கிலி போடுது யோபுக்கு. ஆமாம், இப்போ இவர் டபுள் பிளஸிங்கில் இருக்கிறாரு. தங்க சங்கிலி போட்டா தம்பி நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகும்போது 5 சவரமா போடுவான். வாங்கிட்ட பிடிச்சிங்களா? ஆமென். சரி சரி போட்டோம். நல்ல உறவுகளை, இழந்த உறவுகளை, நல்ல உறவுகளை தேவன் திரும்ப உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். யோபு தன் வீடுகள் எல்லாம் இடிஞ்சு விழுந்து போச்சு அன்னைக்கு இல்லையா? காத்தடிச்சு இடிஞ்சு விழுந்து போச்சு இல்லையா? திரும்ப கர்த்தர் அவனுக்கு நல்ல வீடுகளை கொடுத்தார். 2 வீடை கொடுத்தார். ஆமென். இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் நல்ல வீடுகளை கர்த்தர் கட்டி கொடுப்பா. தட்டுங்க கையா இயேசு நாமத்தில். ஆமென் ஆமென் ஆமென். அப்புறம் நகையெல்லாம் போயிடுச்சுங்க. யோபுதே அடிச்சுன்னு போயிட்டாருங்க அந்த நெருப்புல. அட்ரஸே கிடையாது. ஆனா பைபிள் சொல்லுது, இழந்த எல்லா கோல்டும் ஜனங்களே கொண்டு வந்து மோதிரமா போட்டான், தங்கச்சங்கலியா போட்டான், என்னென்னவோ போட்டு புட்பாட்டாங்க. நிறைய நகை வந்ததுங்க. நான் சொல்றேன் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு, நிறைய சில பேர் நகை கடையில் வச்சு அடமானம் வச்சு மூழ்கி போச்சு. பேங்க்கில் வச்சேன், திருப்பி மூட்டை முடியல, யாருக்கோ கொடுத்தேன், ஏமாத்திட்டு போட்டான், நல்ல வேணும் நினச்சி கொடுத்தேன், காலியாகி போச்சு. இல்லை, என் நகை எல்லாத்தையும் வச்சுவிட்டேன். இந்த மனுஷனாலே எங்கள் அம்மா போட்ட நகை மொத்தம் போயிருச்சு. ரொம்ப துக்கத்தில் இருக்கீங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் நீங்க எத்தனை சவரம் இழந்தீங்களோ அதுக்கு டபுளான பொன் நகைகளை, பியூர் தங்கம், கேரட். எத்தனை கேரட்டுங்க? எனக்கு தெரியல, 24 போடலாமா? 24 கேரட் இருக்கிற தங்கத்தை இரட்டிப்பாய் தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்புறம் யோபு சிக்கான உடனே 9 மாசம் அப்படியே கொப்பளம் சோரங்கு வெடிச்சு போய் பாலமா அழகே போயிடுச்சுங்க. அவனுக்கு அழகே போயிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை ரெட்டிப்பா ஆசீர்வதிச்சு. முன்ன கிட்டத்தட்ட 100 வயசுங்க அவனுக்கு. இப்போ 100 வயசு. முன்ன கிழவு மாதிரி இருந்தான். எப்ப நல்லா இருக்கும்போது கொஞ்சம் வயசானவன் 100 வயசுல எப்படி இருப்பான் அந்த மாதிரி இருந்தான். இப்ப கடவுள் அவனை ஆசீர்வதித்த உடனே ரெட்டிப்பா கொடுத்த உடனே வயசு குறைஞ்சு போச்சுங்க அவனுக்கு. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஐயா, 80 வயதில் இருந்தவன் இப்பொழுது 50 வயதை போல ஒரு அழகான வாலிபனா யோபு காட்சி அளிக்கிறார். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை சீராக்கி சுகமாக்கி பலவீனங்களை நீக்கி போட்டு உங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து உங்களை கர்த்தர் அழகாக்குவார். சத்தமா சத்தமா சத்தமா.
உங்களுக்கு ஆசைப்பட்டா நல்லா தான் கை தட்டிக்கும். எனக்கு என்ன வந்தது? ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது லேண்டு. அவன் நிலம்லாம் அந்த சபேயர் கல்தேயர் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. விளைச்சல் நிலத்தை எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றார். யோபுக்கு ரெட்டிப்பான் நிலங்களையும் விளைச்சல்களையும் கொடுத்தார். நான் சொல்லட்டோமா? அவனுடைய தொழில்களை ஆசீர்வதித்தார், அவனுடைய நிலங்களை திருப்ப கொடுத்தார். உங்கள் தொழில்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிலங்களையும் தொழில்களையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலைகளிலே கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்புறம் அவன் இழந்த கனத்தை திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த மக்கள் முன்னாடி உலகத்தில் நீங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டீங்கல்ல சிஸ்டர் பிரதர். நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா? நிறைய பேர் உன்னை அழ வச்சுட்டாங்களா? நிறைய பேர் உங்களை ஏண்டா உயிரோடு இருக்கிறேன்னு கேட்டாங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறார். யோபுக்கு எப்படி அந்த கௌரவத்தை திரும்ப கொடுத்தாரோ அதே போல கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கனத்தை கொடுப்பா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அவ்வளோதான். நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க. இது எல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. தேங்க்யூ வெரி மச். ஒரே ஒரு பாட்டை போடும்போது ஆமென் ஜெபத்தோடு திரும்ப வந்து கொடுத்துட்றேன். யார் வேண்டும்னா அதான் அந்த பாட்டை போடலாம். எனக்கு ரொம்ப பல நேரங்களில் நான் பாடி கண்ணீர் விட்ட ஒரு பாடல் அன்பார்கள் இது. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. ஆமென். ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரம் நான் கொடுத்துட்றேன். தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் மன்னிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கம்மா திருவிருந்து கொண்டு வரலையா? ஓ ஹல்லேலூயா. யார் வேண்டும் நாதா. தெரியல அந்த பாட்டு? போடுறீங்களா பிரதர்? இருங்க நான் ப்ளே பண்ண சொல்றேன். நான் ப்ளே பண்றேன், நீங்க சேர்ந்து பாடுங்க கூட. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. எல்லா கண்களை மூடி அங்க எங்க பார்க்காம அந்த பாடலோட சேர்ந்து விசுவாசத்தோட நாம் பாடுவோம். அவருடைய உறவு மாத்திரம் போதும், அவருடைய அன்பு மாத்திரம் போதும், எனக்கு அவருடைய பிரசன்னம் மாத்திரம் போதும், அவருடைய வார்த்தை மாத்திரம் போதும். அவர் என்னோட இருந்தா எனக்கு எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. God is going to make a settlement with you brother. இன்னைக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கடவுள் உன்னோட போட போறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் Father bless this. Sanctify it. Make it go. Bless him in Jesus. நீங்கள் எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கலாம். திருவருந்திலையும் பங்கு கொள்ளலாம்.
ஸ்தோத்திரத்தோடு நாம் புசிக்கலாம். ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் புசிக்கலாம். நான் போவேன் உம்மை எல்லாம் யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ? எங்கே நான் போவேன் உம்மை எல்லாம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதமான இந்த ஜெபத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட் போட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நாங்கள் எழுந்த எல்லாத்தையும் நீர் எங்கள் கர்த்தர் கொடுத்து எங்களுக்கு சேர வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீர் கொடுத்து எங்களோட இன்னைக்கு ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு கவனெண்ட்டை ஒரு செட்டில்மெண்ட்டை நீர் போட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இழந்த எல்லா நன்மைகளையும் இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சுகம், பலன், ஜீவன், கௌரவம், ஆண்டவரே, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஒவ்வொருவரோடு நீங்கள் போட்ட செட்டில்மெண்ட்டுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தர்